என்று பொழுது எல்லாம் சேர்ந்து இந்த விசுவாச அறிக்கை செய்வோமா? இது என்னுடைய பரிசுத்த வேதாகமம், இது என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த நபர் தான் நான். இந்த பரிசுத்த வேதாகமம் எனக்கு என்னவெல்லாம் உண்டென்று சொல்கிறதோ அவைகளெல்லாம் தேவ கிருபையில் என்னிடம் உண்டு. இந்த பரிசுத்த வேதாகமம் நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறதோ அவைகளை தேவ பலத்தால் கடந்த காலத்தில் செய்தேன், தேவ பலத்தால் நிகழ்காலத்தில் செய்கிறேன், தேவ பலத்தால் வருங்காலத்தில் செய்வேன். இன்றைக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரால் நான் போதிக்கப்பட இருக்கிறேன். எனது இருதயமும் எனது மனமும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க கவனமாகும் திறந்த மனதுடன் உற்சாகமாய் இருக்கிறது என்று தைரியமாய் நான் அறிக்கை செய்கிறேன். நான் இன்றைக்கு இருப்பது போல தொடர்ந்து இருப்பதில்லை. என் நிலை செழிப்பாய் மாறும். ஆவி, ஆத்துமா, சரீரம், பொருளாதாரம், கையின் பிரயாசம், சமூக வாழ்வு, குடும்ப வாழ்வு, தனிப்பட்ட வாழ்விலே செழிப்பாய் மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சின்ன நகைச்சுவையோடு தொடங்கலான்னு நினைக்கிறேன். ஒரு அம்மா தன் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவன் கொஞ்சம் வளர்ந்துட்டான், மனம் திரும்பவே இல்லை. எவ்வளோ தூரம் வாப்பா, சர்ச்சுக்கு வாப்பா, சர்ச்சுக்கு வாப்பா, சர்ச்சுக்கு வாப்பா, கொஞ்சம் ஆண்டவரை தேடுப்பா. அட கிடக்கம்மா, வேலை தான் அவன் முக்கியம் அப்படின்னு வேலைக்கு போயிட்டான். இவன் வேலை என்னன்னா, பெரிய கோபுரம் மாதிரி இருக்கிற டவர், நல்ல கவனிங்க, டவரில் ஏறி வேலை செய்யணும். பெரிய டவர்லாம் அவ்வளோ ஹைட்டு, அதில் ஏறி வேலை செய்யணும். இது மின்சாரம் கிடையாது, இது இந்த செயற்கைக்கோள்களுக்குரிய காரியங்களை இழுத்து கொடுக்குற டிஷ் வைத்துக்கிறது. இவன் ஏறிட்டான். ஏறிட்டு என்ன ஆயிடுச்சு, ஏறி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அந்த அம்மா ஜெபிச்ச, ஆண்டவரே நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, என் சந்ததியும் தெரிஞ்சுக்க வேணாமா, நான் வீட்டாரவிண்டால் கர்த்தரே சேவிப்போம்னு சொல்லி யோசுவா சொல்றாரு. அதை பார்க்க எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, பொறாமையாவும் இருக்கு. ஆண்டவரே, என் குடும்பம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் விட்டாரோ ரட்சிக்கப்படும் சொன்னீங்களே, என்ன செய்யறதுனே தெரியலையே, என் பிள்ளை ரட்சிக்கப்படலையே அப்படின்னு ஒரு வருத்தம். இவன் ஏறிக்கிட்டே இருந்தவன் வேலை செஞ்சிட்டவன் தட்டு தடுமாறி மேல இருந்து கீழே விழுந்துட்டான். அவ்வளோ உயரங்க. சரி முடிஞ்சு, அவ்வளோதான், இதான் கடைசி அப்படின்னு சொல்லி, இயேசுவே எங்க அம்மா கும்பிட்ற இயேசுவே நானா, என்னங்க எங்க அம்மா கும்பிட்ற இயேசுவே நான். வர வழியில அவன் பேண்ட் ஒரு கொக்கியில மாட்டி அவனை பிடிச்சிக்கிச்சான். அல்லேலூயா. அவன் சத்தம் போட மற்ற சகாட்கள் கீழே இருந்து, ஏய் அவன் தப்புச்சான்டா, அவனை காப்பாத்துங்கடான்னு காப்பாத்துனாங்களாம். அடுத்த நாள் தினத்தாளில் வந்துச்சான், ஒரு மனிதனுடைய பேண்ட் அவனை ரட்சித்தது அப்படின்னு போட்டுதான். என்னங்க, பேண்ட் ரட்சிக்கல, அந்த இயேசு தான் ரட்சித்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இவ்வளோ பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றோம், பிள்ளைகளை தொடுகிறவர் கர்த்தரே. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணுவார், ஆச்சரியமானவைகளை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். கர்த்தருடைய நாமம் அமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தொடர்ச்சியாய் தியானித்து வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தை அடிப்படை வசனம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 128:1. அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோம், கிறிஸ்துவோடு ஒன்றித்து இருக்கிற ஒரு மனிதன், ஒரு மனுஷி, தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதன், மனுஷி, அவருடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத நாம் பார்த்துக்கிட்டே வரோம். நேர்மை இருக்கும், நாணயம் இருக்கும், இன்டெகிரிட்டி, நேர்மைக்கு ஆங்கில பதம் ஹானஸ்டி, நாணயம் இருக்கும், இன்டெகிரிட்டி. 3 பொறுப்பு இருக்கும். என்ன இருக்குங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்பற்றவனா இருக்க மாட்டான். அன்னைக்கு என் பையனுக்கு கொஞ்சம் உடம்பு ரொம்ப நல்லா இருந்தது, சின்ன பிள்ளைக்கு. காரணம் என்னன்னா, அவர் தன் சரீரத்திற்கு ஏற்புடையாத ஒரு காரியத்தை எடுத்துட்டார். அது சேர்த்து வச்சு வந்துருச்சு. நமக்கு சரீரத்துக்கு எது ஏற்புடையதோ அதை தான் ஏற்றுக்கணும். ஒரு அமைச்சங்களேன், பிள்ளைங்க ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டார். ஸோ அவருக்கு ஒரு சூப் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சிலையில் நிற்கிறேன். அண்ணா சிலைக்கிட்ட ஒரு தம்பி, ஒரு அம்மா, குடும்பத்தார் செய்வாங்க. உட்காந்து
போட்டுக்கிட்டே இருக்கிறேன். அதை அவருக்கு வாங்கி கொடுக்குறேன். நான் குடிக்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அவருக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்படியே டீ கடை, அண்ணா சாலை டீ கடைக்கு பார்க்குறேன். ஒரு குட்டி கிறிஸ்து உட்காந்து புகையை இழுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ தேவன் கொடுத்த சரீரத்தை அது தீட்டுப்படுத்துது. நேராக போய் பேசலாமான்ட்டு, ஓ விடு. அவங்களுக்கே அந்த பயம் இல்லைன்னா அப்புறம் என்ன? அவங்களுக்கே பயம் இல்லைன்னா. நான் போய் ஒருத்தர்கிட்ட பேசினேன், ஏங்க இப்படி நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, ரொம்ப கவலை பாஸ்டர், அதனால என்ன பண்ணேன், கொஞ்சம் 2 சிகரெட் அடிச்சா அந்த கவலையெல்லாம் மறந்துடும். நான் கேட்குறேன், கவலை மறக்கிறதுக்கு புகையிலே தான் முக்கியம் என்று சொன்னால் எல்லாருக்கும் ஒன்று பற்ற வச்சு தரேன், எல்லாம் பற்ற வச்சு சந்தோஷமாய் தம் அடித்து கொண்டே பாடுவோம் சொல்லாமல. அப்போ ஆண்டவர் ஞானம் குறைவுள்ளவரா? சங்கீதம் 55:22 சொல்றார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை அவர் உன்னை விசாரிக்கிறவர், நீதிமானை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், தள்ளாட விட மாட்டார். நீ தள்ளாடி தடுமாறி விழுறதுக்கு ஆண்டவர் உன்னை அனுப்பல, நீ வெற்றியா இருப்பதற்காக பரிசுத்த வேதாகமம். ஒரு ஆமை சொல்லுங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப நினைச்சு பார்த்தேன், ஒரு மனைவி இருக்காங்க, 3 பிள்ளைங்க இருக்காங்க, மருமக்கமார் இருக்காங்க, பேர குழந்தைகள் இருக்க, என்ன பொறுப்புயா இது? அப்போ பொறுப்பற்ற நிலை தானே. அப்போ நான் என் சரீரத்தை நான் தீட்டுப்படுத்தும் பொழுது, என் சரீரத்தை காயப்படுத்தும் பொழுது, என் சரீரத்தை தகாத உணவுகளை நான் நிரப்பும் பொழுது ருசியா இருக்கேன். இங்க பாத்திரம் துலக்குவதற்கு உதவி செய்கிற ஒரு குடும்பத்தார் வருகிறார். அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு நாள் அவங்க வரல, எங்க சொந்த பந்தத்தில் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க. என்ன ஏன் இல்ல, அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னென்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பாஸ்டர் அம்மா கேட்டுட்டு இருக்கேன். இல்லை அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வாரத்து பையன் துபாயில் வேலை செய்கிறான். அங்கங்க குண்டு போறான்னா வந்துடுறேன். இல்லைம்மா, எனக்கெல்லாம் ஒன்றும் ஆபத்து இல்லைம்மா, நல்லா இருக்கிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம், ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னா. எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா சீரியஸ்னா வந்துடுவியா? வாயின் வார்த்தை. பொறுப்பற்று பேசக்கூடாது. ஒரு அமைச்சர்ல அடுத்த வாரம் அந்த மாதிரி இறந்துருச்சு, அவன் வரான், அழுகுறான், நீ எங்க அம்மா தூங்கிட்டு இருக்க அப்படின்றான். எழுப்புங்க அம்மா, எழும்புமா, வந்தா எனக்கு சாப்பாடு போடுவியம்மா, பசிச்சாலும் பசிக்காட்டு எனக்கு எடுத்து ஊட்டுவியம்மா, எங்கம்மா நீங்க? அடிச்சு புரள்றான். வாயின் வார்த்தை, பொறுப்பற்ற விதத்தில் வாய் விசுவாசத்தை நீ பேசுகிற வார்த்தை, சும்மா தான் பேசினேன், சும்மா லைட்டா தான் பேசினேன், சும்மா அசால்ட்டா தான் பேசினேன், விளையாட்டுக்கு பேசுனேன்னு சொன்னாலும் அந்த வார்த்தை அப்படியே பிசாசை தூக்கிட்டு போய் வேலை பார்த்துருவான். ஆகவே நீங்கள் உள்ளத்தில் விசுவாசித்து எதை பேசுகிறீர்களோ அது அப்படி நடக்கும். சொல்லுங்கள், நாங்கள் வெற்றிக்காக பிறந்திருக்கிறோம். சொல்லுங்க, நாங்கள் வெற்றிக்காக பிறந்திருக்கோம், தோல்விக்கு அல்ல. நாங்கள் சுகமாய் இருப்போம். காரணம், இயேசு தம்முடைய தழும்புகளாலே எனக்கு சுகத்தை கொடுத்து விட்டார். அந்த சுகம் எங்களுக்குரியது. இயேசுவின் நாமம் எங்களுக்கு பலத்த துருவம். நீதிமான்கள் நாங்கள் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்போம். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. பேசுகிற வார்த்தை பொறுப்போடு பேசணும். நான் தோற்க பிறந்தவன் அல்ல, ஜெயிக்க பிறந்தவன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா! தேவன் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். நாங்க இருக்கிற இடத்த இடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இடிக்கணும், நாங்க இது விற்கிறதுக்கு இது தடையா இருக்கு அப்படின்னா, ஃபைன், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், எங்களுக்கு ஆண்டவர் வீடுகளை தருவார். ஏன் நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். அவருடைய வார்த்தை அப்படி சொல்லுகிறது, அதனால விசுவாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு விசுவாசத்தை நீ அறிக்கை செய்தால் அப்படி நடக்கும். ஆமென். என் நாமத்து நிமித்தமாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, வீடையாவது நீ விட்டால் கர்த்தர் இம்மையிலும் மறுமையிலும் 100 தனையை தருவார். நான் விட்டு கொடுக்காத உண்மை கிடையாது. எங்கள் சொந்த வீட்டை விட்டு கொடுத்தேன், இடத்த விட்டு கொடுத்துருக்கேன். ஆண்டவர் விட்டு கொடுத்ததுனால எனக்கு தருவார். வசனம் சொல்லுது, வாக்குரைத்து இருக்கிறார், அவர் மாறாதவர்.
அதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். ஏன்னா தேவனுடைய வசனம் சொல்லுகிறதுனால நம்ம அப்படி பேசணும்ன்றார். அப்ப பொறுப்புள்ளவர்களா நம்ம நடந்துக்கணும். ஒரு சாராயை எடுத்து நான் வைக்கும் பொழுது யோசிக்கணும், இதை நான் குடிச்சேன் எனக்கு தீங்கு, என் குடல் பொத்து போகும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல, அதுக்கப்புறம் நான் செத்து போயிடுவேன், செத்து போனா என் குடும்பம் நட்டாத்தல நிற்கும். யோசிக்கிறாங்களா யாராவது? அப்ப நல்லா இருக்கணும், இன்பமா இருக்கணும். சாப்பிடும் பொழுது அதான் ஏப்ப வந்தவனே நிறுத்திடு, உன் வயிறு சொல்லுது, உன் சரீரம் சொல்லுது போதுண்டா, அதுக்கு மேல தள்ளாத அப்படின்ட்டு. அதுக்கு மிஞ்சி சாப்பிட்றோம். அது என்ன ஆகுது? அது அப்படியே சேர்ந்து வயிற்றை சுத்தி அப்படியே கொழுப்பாக தொந்தியாக இப்படிதான் இருக்கணும், பலமா இருக்கணும். என்ன பாஸ்டர் உங்களுக்கு உடம்பு உள்ள போயிட்டே இருக்கு? தேவையில்லாத சேர்த்து வச்சிருக்கேன், எல்லாத்தையும் கழட்டி விட்டுருக்கேன், அவ்வளவுதான். அவருடைய கிருபையினால தேவனுடைய பிள்ளைகள் என்றைக்கும் உங்களை பார்த்து உங்களுடைய சரீரத்தை நீங்கள் நன்றாய் வைத்துக் கொள்ளும் பொழுது தேவன் சரீரம் உங்களோட பேசுங்க. இட் வில் டாக் டு யூ. ஏன் ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போறேன்? அது உங்களுக்கு பிரயோஜனம். பொறுப்புள்ளவர்களா இருக்கணும். அதில் பேசுவாங்களேன், இல்லாட்டி உட்காந்து அப்படியே தூங்க வேண்டியதான். ஏன்னா கொழுப்பு நிறைய இருக்க. தூக்கத்தின் ஆவியை கொடுக்குறார் ஆண்டவர். தூக்கத்தின் நீ தின்ன பட போண்டா பஜ்ஜி தான். இப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் சாக்கு போடுறோம் பாருங்க ஆண்டவர் மேல. அப்போ தேவ பிள்ளைகள் நன்றாய் புரிந்து கொள்ள, நீங்க ஒரு ஊழியத்துக்கு போனாலும் எங்க போனாலும் எங்க சமைத்த கொண்டக்கடலை இருக்கா, இது இருக்கா, அது வாங்கி சாப்பிடுங்க. அதுல புரோத சத்து இருக்கு, பலன் இருக்கு, நீங்க நல்லா இன்னும் பயணிக்கலாம். ருசி, இந்த நாக்கு ருசி. ஆமென். சிலுவையில் ஆண்டவர் சொல்ற, உங்கள் நான் கிறிஸ்துவோட சிலுவையில நாக்கை இழுத்து வச்சு அடிச்சிருந்தா நல்லா இருக்கும் நமக்கு, இல்லையா? ஆகவே நகைச்சுவைக்காக, சிந்திப்பதற்காக பொறுப்பு. அடுத்தது டிசிப்ளின், ஒழுக்கம். ஒழுக்கம் என்னைக்குமே நம்ம ஆராதனைக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறோம். ஒழுக்கம் என்னைக்குமே ஒரு ட்ரெயின்னா 10:30க்கு ட்ரெயின், நான் 11க்கு போனா ட்ரெயின் நிற்கும் அப்படின்னா போயிடுச்சு சார். நீங்க இதுக்கு போயிருந்தீங்கன்னா எங்க போயிருந்த? சென்னைக்கு போறவங்களா இருந்தா ஸ்ரீரங்கம் போயிடுச்சு சார், தோத்துற ஆண்டவரே அப்படின்னு நான் நினைக்க வேண்டியதுதான். காசு போச்சு, என் சீட்டை இன்னொருத்தனை கொடுத்துருவான், ரீஃபண்டும் கிடைக்காது, எல்லாம் போச்சு. அப்போ அதுக்கு நம்ம அவசரப்படுறோமே. தேவனுடைய காரியத்தை முன் வைக்கணும். டிசிப்ளின் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுக்கும் பொழுது நல்லா இருக்க முடியும், கற்றுக் கொடுக்கும் பொழுது நன்றாக இருக்க முடியும். இல்லாட்டி அப்படியே நம்ம நல்லா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருந்தோம், படிப்படியா கிரவுண்ட் பை கிரவுண்ட் நோண்டிக்கிட்டே போவான் பிசாசு. ஆகவே என்றைக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். அடுத்தது ஸ்ட்ரென்த், வலிமை, பலன், கர்த்தருடைய பலத்தினால. கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கை. 6வது நம்பிக்கை. 7 மரியாதை. மரியாதை தேவனை தேடுகளுக்கு தான் மரியாதை. நீயா விளம்பரப்படுத்தினா மரியாதை வராது. கர்த்தரை நம்ம தேட 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 அவரே மரியாதை கொடுப்பார். வேத வாசிப்பில் தேடணும், வேத ஜபத்தில் தேடணும், ஸ்தோத்திரம், ஆண்டவரை எப்படிலாம் நெருங்கி வாழணும்னு தேடணும், பணிவில் தேடணும். யாராவது சொன்னாதான் செய்யறது இல்லை, பணிவில் தேடணும், பார்க்கணும். ஒருத்தர் நிலைப்பா, ஐயோ மனதுருக்கத்தோடு தேடணும். அது மனதுருக்கம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. யூ ஆர் ஃபிட் ஃபார் நத்திங். எதுக்குமே லாய்க் கிடையாது. மனதுருக்கம் தேவை. இயேசு மனதுருக்கினார். மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல ஜனங்கள் இருக்கிறாங்களோ அது மனதுருக்கி ஓடணும். ஆண்டவர் நல்லவர். அடுத்தது பாருங்க, ஸ்தோத்திரம், ரெஸ், growth, வளர்ச்சி. எத்தனை பேர் இருக்கீங்க? சத்தமா சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வளர்ச்சி. அந்த வளர்ச்சியில் நமக்கு பார்த்து முடிச்சிட்டோம். ஆனால் ஒரு சில காரியங்களில் நான் நினைவுபடுத்திட்டு போகணும். விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் நாள் முதற்கொண்டு, ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு முடிவு வரைக்கும், ஆண்டுடைய வருகை வரைக்கும் எப்படிப்பட்ட விதத்தில் வாழ்ந்தோம் அதற்குரிய வெகுமதிகளை பற்றி பேசினார். ஊழியங்களையும் பற்றியும் பேசுகிறார். ஊழியர்களை என்னை பார்க்கிற, என்னை கேட்கிற எனக்கும் அதுதான். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எப்படிப்பட்ட விதத்தில் ஊழியத்தை செய்கிறோம் என்பதை பரீட்சிக்கிற ஒரு அக்கினி இருக்கிறது. நீ எதனால கட்டுற? வைக்கோலால கட்டுறியா, மரத்தினால கட்டுறியா, இல்லை வைடூருங்களால் கட்டுறேன்? இன்னைக்கு நான் சந்தோஷமா நிற்கிறேன். எனக்கு கர்த்தர் கொடுத்ததெல்லாம் நிறைய வாங்கி போட்டிருக்கிறேன். அது ரொம்ப என் பிள்ளைகள் கூட நான் செஞ்சதில்லை. அக்கௌண்ட் என் பிள்ளை மூத்த குமாரன் கல்லூரிக்கு போகும்பொழுது தான் அக்கௌண்ட் திறக்கணும்னு நான் தருதேன். அப்படி இன்னைக்கு எண்ணமே இல்லைங்க. ஆகவே நீ எப்படிப்பட்ட விதத்தில் நான் ஆண்டவர் இவ்வளோ கொடுத்ததால நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்க தோணும். எனக்குன்னு நான் மடியில் கட்டியிருந்தேன்னா ஆண்டவருக்கு என்னென்னமோ செஞ்சிருக்கலாம் நான். ஆனால் அது அப்படி இல்லை. அப்போ எப்படிப்பட்ட விதத்தில் அவனுடைய கிருபையில பணிவோடு நான் அதை சொல்றேன். ஏன் சொன்னா அந்த சவால் விடுகிறேன். நீ எப்படிப்பட்ட விதத்தில் உன் வீட்டை கட்டுற, ஊழியத்தை கட்டுறன்ற முக்கியம். காணிக்கு அனுப்புனா பேசுறாங்க, காணிக்கு அனுப்பலாம் பேச மாட்டாங்க. இது உலகம்.
தேவ பிள்ளைகள் நன்றா புரிந்து கொள்ள வேண்டும். திஸ் இஸ் லைஃப் ஸ்டைல். அதை தான் பரீட்சிக்கிற ஒரு நாள் வருகிறது. ஊழியங்களை எப்படிப்பட்ட விதத்தில் கட்டி எழுப்புறோம்னு சொல்லிட்டு. ஆகவே அதை எனக்கு பேச நேரம் இல்லை, பட் நான் சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறேன். ஆக அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக மத்திய வானத்தில் கர்த்தர் பலனை கொடுப்பார். அது ஊழியக்காரனாக இருக்கட்டும், ஊழிய ஸ்தாபனங்களாக இருக்கட்டும், மிஷினரி ஸ்தாபனங்களாக இருக்கட்டும். ஒருத்தர் வந்து மிஷினரிக்கு காணிக்க கொடுக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, நீங்கள் கொடுத்த மருத்துவமனை ஊழியங்களுக்காய் நன்றின்றார். மிஷினரி தாங்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் ரசீது எங்கே வருது? மருத்துவமனை ஊழியங்களுக்காக தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். we have to be very clear. ஊழியக்காரன் போற ஊழியக்காரன் அடுத்த சோத்துக்கு வழி இல்லைங்க. அவனை படித்தவன் பட்டதாரி. இங்க வந்து அரைக்கூவல் உடும்பொழி இதெல்லாம் கேட்டுட்டு போயிடுறாங்க. they go to North India. அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லவா, ஒரு சைக்கிளும் ஒரு பையும் ஒரு பைபிள் தான் இருக்கு. சோத்துக்கு வழி இல்லை. ஆனா மருத்துவமனை ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இந்த ஸ்கூல்லாம் நடத்துறாங்க. மிஷினரி என்னையா? இதனாலதான் இந்த ஸ்தாபனங்கள் கண்டாலே எனக்கு ரொம்ப மன நோக முடியா இருக்கு. அடுத்த வேலைக்கு வழி இல்லாம சொல்லி பாக்குறாங்க. வயிற்று அல்சர் வந்துடுது. சைக்கிளை கொடுத்த சைக்கிளை வித்துட்டு ட்ரெயின் ஏறி கணவன் மனைவி வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. தமிழ்நாட்டுக்கு கேவலமா இருக்கு. நினைச்சு பாருங்க. அப்ப அவனுடைய ஊழியம் ஒரு நாள் ஆண்டவர் பார்ப்பார். எனக்கு நான் தெளிவா இருக்கேன். அதை 800% நான் உட்கார போறேன். இன்னும் இது காலி பண்ணிடணும் டக்கு டக்குன்னு என்னை இடிக்கிறதுக்கு முன்னாடி. நான் அதை சொல்றேன். நினைச்சு பார்க்குறேன், எவ்வளோ பெரிய வீடு, எவ்வளோ பெரிய எல்லைகள். தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். வசனம் சொல்லுது. ஆமென் சொல்லுங்களேன். you will never get ashamed. எனக்கு 59 வயசாயிடுச்சு. இந்த வயசு நான் சொல்லவே மாட்டேன். இயேசுவின் நாமத்தினால நான் எப்பொழுதும் இளமையாக இருக்கிறேன். உனக்கு லோன் தர மாட்டாங்க இனிமே. லோன் தராட்டி என் மேல தேவனுடைய கருணை இருக்கும், தேவனுடைய அன்பு இருக்கும். உண்மைதான். அவர் சொன்னது நியாயமானது. அந்த பிரதர் சொன்னது நியாயமானது. நான் கர்த்தரை மட்டும் நம்புறேன். என்னை வெட்கப்படுத்தவே மாட்டார். கட்டின வீட்டுக்குள்ளாய் போவேன். ஒரு அமைச்சர்களேன், நீ நடாத திராட்சத்தில் இந்த பணியை புசிப்பாய் என கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென். அவர் சொல்லிக்கணும். அப்போ தேவ பிள்ளைகள் பொறுப்போடு நடந்துக்கணும், பொறுப்போடு நடந்துக்கணும், பொறுப்போடு பேசணும், பொறுப்போடு போகணும். ஆகவே வளர்ச்சி இவ்வண்ணமா இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அந்த வளர்ச்சிக்கு அடுத்தபடியாக துணிவு என்கிற தலையங்கத்தில் நான் தொடர்ந்து பேச விரும்புகிறேன். I want to speak on the subject called courage. நான் சந்திக்கிற சவால்களில் அது ஒன்று. சந்திக்கிற சவால்களிலே அது ஒன்றாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆகவே இன்றைக்கு இந்த கால வேளையில கர்த்தருக்கென்று நாம் துணிச்சல் உள்ளவர்களாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேயா. இந்த துணிவு எப்படிப்பட்ட விதத்தில் வருகிறது? துணிவு எப்படிப்பட்ட விதத்தில் வருகிறது? வேதாகம தைரியம் அல்லது துணிச்சல், இது எதனால வருகிறது என்பதை நாம் தியானிக்க கர்த்தர். அப்போ கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவங்க துணி உள்ளவர்களா இருப்பாங்க. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவர்கள், கிறிஸ்துவோடு இசைந்து இருக்கிறவர்கள் துணி உள்ளவர்களாக, துணிச்சல், துணிவுன்னு சொல்ற காரணம் துணிச்சல் உள்ளவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக இருப்பார்கள். சும்மா துணிச்சல் இருந்தால் போதாது, தட்டி விடுவான். நாங்கள்லாம் பள்ளியில் படிக்கும் பொழுது ரொம்ப தட்டி விடுவானுங்க. தட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானுங்க. ஆனால் எவன் வந்து பேசுறானோ அவன் ஓடி போய் அவன் நிற்பான், மற்றவெல்லாம் ஓடி போயிடுவான். அதனால் நான் 2 ஆண்டுகளை நான் இழந்திருக்கேன். I have lost my academic years because I spoke on others' behalf. மற்றவர்கள் சார்பாக பேசி மாட்டிக்கிட்டேன். யாரா பிரச்சனை காரணம் அப்படின்னு பார்த்தாங்க. அந்த ஐசக் ரைட் ரவுண்ட் பண்ணு, இந்த வருஷம் அவன் ப்ரமோஷன் கிடையாது. நீதிக்காக தான் என்ன, இதான் உலகம். ஆனால் துணிச்சல் சொன்னால், துணிவு என்று சொன்னால் எதன் அடிப்படையில் துணிவு? தைரியம் என்று சொன்னால் தைரியம், துணிவு எல்லாம் ஒன்று. அது எதன் அடிப்படையில் அந்த துணிச்சல் வரணும் என்பதை கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறோம், புரிந்துக்கணும். ஸோ புரிந்து கொள்ளும் பொழுது தான் நாம் பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். அல்லேலூயா. ஓகே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆக வேதாகம தைரியம் என்பது பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல.
மாறாக விசுவாசம். சத்தமா சொல்லுங்க, விசுவாசம். அப்புறம் என்னங்க? தைரியம், நம்பிக்கை மற்றும் தேவ பிரசன்னத்தில் வேரூன்றி இருக்கிற தைரியம். எதனால வருதுங்க இந்த தைரியம்? எதனால வருது சொல்லுங்க, எதனால வருது? விசுவாசம். சத்தமா சொல்லுங்க, விசுவாசம். ஒண்ணு, விசுவாசம் எப்படிப்பட்டதுங்க? வசனத்தின் அடிப்படையில். ரோமர் கழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, விசுவாசம் எப்படிப்பட்டதுங்க? கேள்வினால் வரும், கேள்வி வேத வசனத்தை கேட்பதனால் வரும். என் ஃப்ரெண்ட் என்னோட இருக்கிறான், 10 பேர் இருக்கானுங்க, அந்த தைரியம், அந்த துணிச்சல் விட்டு ஓடி போயிடுவான். இதான் உலகம். they will run. பணம் இருக்கிற வரைக்கும் அந்த இளையகுமாரனுக்கு தைரியம் இருந்துச்சு. வாழ்ந்துடலாம்டா, அப்பா எல்லாம் வாழ்ந்துடலாம், தேவம் எல்லாம் வாழ்ந்துடலாம், நமக்கு யாரும் தேவையில்லை, உறவுக்காரன் தேவையில்லை, எவனும் தேவையில்லை, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்கன்னா காசு இருக்கு, காசுக்கு தான் மரியாதை இருக்கும். ஆனா காசு தீர்ற வரைக்கும் அவனுக்கு கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க, அவன் பாக்கெட்டை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவன் பாக்கெட்ல இருந்து பணம் தீர்ந்த பிறகு எல்லா பையனும் ஓட்டானுங்க. இதுதான் உலகம். தட்ஸ் தி வேர்ல்ட். தைரியம் யார் பேர்ல இருக்கணும்? கர்த்தர் பேர்ல இருக்கணும்னு. சோ விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும். எங்க வாசிக்கிறோம்? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போ விசுவாசம் எதனால வருது? நம்பப்படுகிற உறுதியும். என் கண்ணால பார்க்கலையா, ஆனா உறுதியா நான் சொல்லுவேன், தேவன் இதை செய்து விட்டார். மார்க்குக்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை சகோதரி மரியாள் அவர்கள் வாசிக்கும்படி கேட்கிறேன். மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே மலை அப்படின்னு சொல்ற. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரு பாயிண்ட் சொல்றார். ஒரு நாள் போறார், அவருக்கு ஒரு காரியத்தை தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் அருள்நாதர் இயேசு, ஆண்டவராக இயேசு, மெய்யான தெய்வமாக இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு பூமிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனித அவதாரம் எடுத்து வந்த பொழுது அவர் தம் சீஷர்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். சீஷன் என்று சொன்னால் குருவை பின்பற்றுகிறவன். குரு யார்? இந்த உலகத்தில் இயேசுவை தவிர குரு ஒருவரும் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குரு என்று சொன்னால் பாவத்தை அழிப்பவர் தான் குரு. பாவத்தையும் தோஷத்தையும் மீறுதலையும் அக்கிரமத்தை அழிக்கக்கூடியவர் ஒரே ஒருவர் இயேசு ஒருவரே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அதனால குரு என்று ஒருவரையும் அழைக்காதிருங்கள். குருவானவர் வேற சொல்லாதீங்க. நீ என்ன பாவத்தை அழிச்சியா? கிடையாது. அப்ப தேவ பிள்ளைங்க நீங்கள் நானும் புரிந்து கொள்ளணும், இயேசு ஒருவரே குரு. இவர் கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா இப்படி போயிட்டே இருக்கிறார். அத்தி மரம் பச்சை பசேன்னு இருக்கு, ஆனா அந்த காலம் கனியின் காலம் அல்ல. ஆனா போறாரு, அப்படியே பார்க்கிறாரு, பார்த்துட்டு கனி இல்ல, வேரோடு பட்டு விட்டது என்று சொல்லி உள்ளத்தில் விசுவாசித்து நீ ஒரு காலம் ஒருவருக்கும் கனி கொடுப்பதில்லை அப்படின்ட்டார். பட்டுச்சு. அவர் மனசுல விசுவாசித்துட்டு போயிடுறார். ஆனா பசுமையா தான் இருக்கு. அடுத்த நாள் ஒரு பொழுது பட்டு கிடக்குது. நேத்து ஆண்டவரை நீ சபித்த மரம் பட்டு போய் இருக்கு. அப்பதான் சொல்றாரு, இந்த மலை பாடுற அப்படின்றார். அப்போ இஸ்ரவேல் மலைகள் மேல் ஸ்தாபிக்கப்பட்ட, எருசலேம் மலைகள் மேல் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு ஊரு. மலையை பாரு. இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போன்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நடக்கும். அது வாசிங்கம்மா, வாசிங்க. நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி, சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு மலை போன்ற பிரச்சனை இருக்கலாம், மலை போன்ற போராட்டம் இருக்கலாம், மலை போன்ற பார்க்கும் பொழுது சோதன் வியாதி இருக்கலாம், மலை போன்ற வாய்ப்பே இல்லடா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சவால்கள் இருக்கலாம், மலை போன்ற பரீட்சை இருக்கலாம். ஐயோ நான் படிக்க முடியலையே, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, எல்லா சவால்கள் இந்த மலை போன்று இருக்கலாம். அதை பார்த்து பேச பழகுன்றார். பெயர்ந்து சமுத்திரத்தில் தள். அவர் என்ன சொல்ல வர்றாரு? ஒரு அம்மா என்ன பண்ணுச்சா, இந்த வசனத்தை வாசிச்சுட்டு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மலை இருந்துச்சான். மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ அப்படின்னு சொல்லி ஜன்னலை சாத்திக்கிச்சான். அதுக்கு ஒரு டவுட், போச்சா போகலையா, அந்த மலை இருக்கா இல்லையா, இதுக்கு சந்தேகம். அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த நாள் திறந்து பார்த்து மழை அங்கதான் இருந்துச்சான். இதுக்கு தான் சந்தேகம் இருக்கு. அப்ப வசனம் அங்க வேலை செய்யல.
இதே மாதிரி ஒரு திருச்சபை ஒரு இடத்துல ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் ஒருவர் பணம் கொடுத்து வாங்கினார்கள், ஒரு எல்லையை வாங்கினார்கள், அதில் திருச்சபை கட்டினாங்க. அந்த திருச்சபை பக்கத்தில் அந்த ஊரில் எப்படின்னா, வெளிநாடுகள் எப்படின்னா, ஒரு இடத்தை நாம் கட்டுகிறோம், பொதுவான ஒரு நிலைப்பாட்டில் ஆராதனை வழிபாட்டு தலத்தை கட்டணும்னா பார்க்கிங்லாம் இருக்கணும், காமிக்கணும். வாகனத்தை நிறுத்தக்கூடிய எல்லைகள் சார் இதெல்லாம் குறிப்பிட்டு சரியான கழிவறைகள் இருக்கா, சோத்திரம் துப்புரவுக்கு வேண்டியதெல்லாம் கரெக்டா, துப்புரவுக்கு வேண்டிய காரியங்கள்லாம் கரெக்டா அமைச்சிருக்கீங்களா, டஸ்ட்பின்லாம் கரெக்டா வச்சிருக்கீங்களா அப்படின்னு காமிக்கணும். ஆனா வண்டி நிக்கிறதுக்கு இடம் இல்லை, ஆலயத்தை கட்டுறதுக்கு இடம் இருக்கு. அப்ப பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மலை, என்னடா பண்றது இந்த மலை இருந்து இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜபங்கள்ல மக்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபித்தார்கள். மலையை பார்த்து பயந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அப்படி ஆகும்னு சொன்னீங்களே, இந்த வார்த்தையின்படி இந்த மலையை பார்த்து பேசுகிறோம், இயேசுவின் நாமத்தில் பெயர்ந்து போவதாக, எங்களுக்கு வாகனத்தை நிறுத்தக்கூடிய இடங்கள் எங்களுக்கு உண்டாயிருப்பதாக, இயேசுவின் நாமத்தினாலே அதற்குரிய காரியங்கள் கிரயத்தெல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டேன்னு விசுவாசிங்க. அவன் சொல்லிட்டான், நீங்க பிரதிஷ்டை பண்ணுகிற நாள் வந்தது, அதெல்லாம் திறக்கவே முடியாதுடா, இதுக்கு வேண்டிய வழியை தாருங்க. ஒன்றும் வாய்ப்பே இல்லை. ஸ்தோத்திரம். என்ன பண்றதே தெரியல, இந்த மலையோடு சேர்த்து வாங்கிட்டோமே என்ன பண்றதே தெரியலையே, கொஞ்சம் பணம் கம்மியா வாங்க உதவி செய்தாரு அப்படின்னு உட்காந்து ஜெபம் பண்றாங்க, எல்லாம் ஜெபம் பண்றாங்க. ஒரு நாள் காலையில பாஸ்டருக்கு ரொம்ப இது எவ்வளோ செலவு பண்ணி கட்டியிருக்கோம் ஆண்டவரே, உம்முடைய ஆராதிக்க முடியாத ஒரு புதுமான வழிபாட்டு தலத்தை கட்டியிருக்கிறோம், இதை திறக்க முடியல ஆண்டவரே, சில நிபந்தனைகள் நியாயமானதுதான், அந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்ய முடியலே அப்படி ஜெபம் பண்ணிட்டு இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது ஒருத்தர் வந்து காலையில் தட்டினானா, ஒரு நாள் காலையில் திறந்த உடனே, ஹலோ சார், நீங்க தான் பாஸ்டர், ஆமா ரொம்ப சந்தோஷம், நான் வந்து கான்ட்ராக்டரு, நிறைய பேருக்கு கல் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க, உங்ககிட்ட பெரிய மலையே இருக்கு, நான் உடைச்சி எல்லாம் சுத்தம் பண்ணி தரேன், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் தந்துடுறேன், நீங்க மட்டும் அனுமதி கொடுங்கன்னாரா. இதை தாண்டா எதிர்பார்த்தோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்களே இடித்து தரமட்டமாகி வாகனங்களை நிறுத்தக்கூடிய எல்லாத்தையும் செய்துட்டு போனாங்களாம். ஒரு அமைச்சர்ல ஏற்ற காலத்தில் கொஞ்சம் தாமதித்தாலும் நேர்த்தியாய் கர்த்தர் அந்த இடத்தை பிரதி செய்ய கிருபை தந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இது உண்மை. ஆகவே மலை எந்த ரூபத்தில் இருந்தாலும் நீ பார்த்து பேசும் பொழுது அதை நீ பேசினா அது அப்படி செய்யும். அமைச்சர்களே சொல்றார், வாசிங்கம்மா தொடர்ந்து வாசி. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ரொம்ப தெளிவா சொல்றார், நீங்க பிரேயர் பண்ணும்போது தான் சொல்லிட்டேனே, ஏதேன் தோட்டத்துல ஜெபம் பண்றதுக்கு வேலை இல்லாம இருந்துச்சு, என்றைக்கு மனிதன் பாவத்தினால் விழுந்தானோ அங்கே ஒரு பரிகாரத்திற்காக ஒரு மிருகம் அடிக்கப்பட்டதோ அந்த நாள் முதல் கொண்டு பலி செலுத்தினாதான். ஆனா நீங்களும் நானும் இன்னைக்கும் பலி செலுத்தினா எப்படி இருக்கும்? பாஸ்டர் மாச துவக்கம் ஒரு ஆட்டை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அடிங்க அப்படின்வீங்க. ஒரு அமைச்சர்களே தோத்திரம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரே நான் செய்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் அந்த ஆட்டு மேலே சுமத்துற ஆண்டவரே, போச்சே 1000 ரூபாய், 1000 ரூபாய்க்கு ஆட்டு வித்து தான் எப்படி இருக்கும் பாருங்க, போச்சே 1000 ரூபா அப்படின்னு மனசு நினைப்பீங்களா இல்லையா? அப்போ விளக்கரையும் கொடுத்து வாங்கி அந்த ஆட்டு மேலே செலுத்தி ஸ்தோத்திரம், அதை ஆசாரியன் முன்னாடி வெட்டி அந்த ரத்தத்தை பிடிச்சி பலிபிடித்து கொம்புலாம் இங்கே ஒரு பலிபிடத்தை கட்டி வச்சு அப்படி இருக்கும். நினச்சி பாருங்களேன், கவுளா அடிக்கும். ஆராதனைக்கா வருவீங்க நீங்க? போங்கடா அப்படின்னு போயிடுவீங்க. அப்போ இதெல்லாம் நினைச்சு பாருங்களேன், இவைகள்லாம் செலுத்தி 4000 வருஷம் மனுஷன் செலுத்தி செலுத்தி விழுந்து விழுந்து ஏந்திரிச்சு இயேசு பண்ணாரு, முடிவு செஞ்சார், இல்லை 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 நான் என் காரியமா போறேன், காரியமா போறேன். மனித அவதாரம் எடுத்து வந்து பாவமற்ற பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து புருஷனுடைய கலப்பில்லாமல் கன்னி மரியாதை கற்பத்தில் உற்பவித்து பிறந்து ஒரு குழு சொல்றாங்க, மரியாதையோடு ஆவியான ஒரு மனுஷனா வந்து குடும்ப வாழ்க்கை நடத்தினால பாவி தேவ தூஷணக்காரா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை மாம்சமானது. ஒரு அமைச்சர்ல அந்த அதை விசுவாசித்த போல கரு ஊற்றாள் என்று பார்க்கிறோம். பாவமற்ற புருஷனுடைய கலப்பல, புருஷன் வழியா தான் வித்து வருது, பாவ வித்து வந்துட்டு இருக்கு. அதனால யோசேப்பு மாறா, நோ ஜோசப் சொன்னா நீ சேர்த்துக்க, மற்ற நான் பார்த்துக்கிறேன். அவன் நல்ல ஒரு தெய்வ மனுஷனா இருந்தான். அந்த மனுஷன் புருஷன் இல்லாமல் புருஷனுடைய கலப்பு இல்லாமல் கன்னி மரியாதை கற்பத்தில் உற்பவித்து பிறந்து பாவமற்ற பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் கல்வாரி சிலுவையில பரிகார பலியாய், ஹல்லேலூயா, பாவ நிவாரண பலியாய், குற்ற நிவாரண பலியாய், சர்வங்க தகன பலியாய், அசைவாட்டும்படியாக எனக்காக உனக்காக இயேசு மரித்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க.
அவரை போல நல்ல தேவன் இல்ல. ஆமே சொல்லல. இந்த நாமத்தின் வழியா தான் நீ ஆண்டவரை தேட முடியும். அச்சிஸ்தவங்கலாம் உனக்காக மறிக்கல, மரியாள்லாம் மறிக்கல. அன்னை மரியாள் நல்ல ஒரு பக்தி உள்ள தாய். அன்னை மரியாள்லாம் அவங்க நினைச்சா இருந்தாங்கன்னா ரொம்ப வேதனைப்படுவாங்க. அதனால காணா ஒரு கல்யாணத்தில் சொந்தக்காரன் கல்யாணம் அங்கே போயிருக்கும் போது சொல்றாங்க, ஸ்திரீயே உனக்கும் கர்த்தருடைய என் வேலை என்ன பரவாயில்ல. பார்த்து, அம்மா பெற்றெடுப்பதற்கு நீ ஒரு தாயா இருந்தீங்க, ஆனா நீங்கள் அல்ல, பிதா என்ன காண்பிக்கிறதா செய்வேன், என் வேலை இன்னும் வரவில்லை. ஆனா அந்த அம்மா என்ன சொன்னாங்க, வேலைக்காரன் பார்த்து அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். இன்னைக்கு யார் அதில் கேட்குறாங்க? அப்போ எனக்காக ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நாமம் உயர்ந்த நாமம், சிறந்த நாமம், மகிமையான நாமம். அந்த நாமம் உயர்ந்த நாமம், எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்காலுப்படியாய் உயர்த்தப்பட்ட நாமம் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. ஒரு நாள் வர்றது, கௌதமும் புத்தரும் முழங்கால் படிவிடுவார், விசுவாசும் முழங்கால் படிவிடுவார். யாரெல்லாம் இயேசுவின் நாமத்துக்கு விரோதம் பண்ண எல்லாரும் முழங்கால் படிடுவார்கள். ஆமே சொல்லுங்களேன். அது யாரா இருக்கட்டும், ஸ்தோத்திரம். முகமதும் முழங்கால் படி ஏற்றே தேர்றோம். எந்த சமயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் முழங்கால் படி ஏற்றணும். இயேசுவின் நாமம் தான் உயர்ந்த நாமம். ஹல்லேலூயா. நீ யாரும் விமர்சிக்கலங்க, இதுதான் வேதம் சொல்லுது, பைபிள் சொல்லுது. பைபிளை அழிக்க நினைத்தவர்கள் இன்னைக்கு இல்ல. பைபிளை அழிக்க நினைத்தவர்கள் யாரும் இல்லைங்க. Nobody is alive. I'm boldly speaking. பேசுறான், தைரியமா பேசும்போது பிசாசு சொல்றான், உனக்கு ஆபத்து வராதா, இவ்வளவு தைரியமா பேசுற? என்னோடு இருக்கிற ஒரு பெரியவர், நான் சொல்லனா இந்த ரத்தப்புலி, என்னை பார்த்து கொண்டு இருக்கிற யாவருடைய ரத்தப்புலி என்கிட்ட கேட்பார். அப்படியே பூசி அப்படியே சோப் போட்டு போறதுக்காக நான் வரல. ஆண்டு சொல்றாரு, வாசி தாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் ஜெபம் இப்ப இயேசுவின் நாமத்தால ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, இயேசுவின் நாமத்தால நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ. இந்த இடத்துல ஒரு சொருகளை கொண்டு வரேன். யோவான் 16:23 கொண்டு வரேன். அந்த இடத்துல வாசிமா, அதை அந்த இடத்த வாசித்துட்டு போகலாம். ஜெபம் பண்ணும் பொழுதுன்னு எதவான ஜெபம் பண்ணலாம், எப்படி வேணா ஜெபம் பண்ணலாம் கிடையாது. எப்படி ஜெபம் பண்ணு கற்றுக் கொடுக்குறாரு. வாசிங்கம்மா. எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ. இல்லப்பா, நான் ரெண்டு இடத்துல அந்த நாளிலே, அந்த நாள் நான் உயிர் தெழுந்த பிறகு அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். கேட்க மாட்டீங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சொல்றத ரொம்ப உறுதியா சொல்றேன். இப்படிதான், நான் மாம்சத்தில் இருந்துட்டேன், ஆனா உயிர் தெழுந்த பிறகு என்கிட்ட கேட்க போறது இல்லை. ஏன்னா பரிகாரம் செஞ்சு முடிச்சிட்டேன். லெந்து நாட்களை அனுசரிக்கிற தேவ பிள்ளைகளே, நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்காக இயேசு பரிகாரம் செஞ்சிட்டார். எத்தனை பேர் இருக்கீங்க? நமக்காக செஞ்சிட்டார். இப்போ நான் எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுக்கிறேன். வாசிங்கம்மா. நீங்கள் என் நாமத்தினாலே, என்னுடைய பேரினாலே, உனக்காக பரிகாரம் செய்த இயேசு கிறிஸ்துவாகிய என்னுடைய பேரினாலே பிதாவினிடத்தில், பிதாவாகிய சர்வேசனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ. இந்த இடத்துல இன்னொரு வசனத்தை சொல்றார் ஆண்டவர். 1 யோவான் 5:14. ஒருத்தர் எடுத்து வாசிங்க. எடுங்க மரியாள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ. 1 யோவான் 5:14. எதை கேட்டாலும் எதை வேணா கேட்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்துடுறாங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அவருடைய சித்தம். யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம். நாம விரும்புறதெல்லாம் சரியா தேவனுடைய சித்தம் நினைச்சிடக்கூடாது. எப்பவுமே வேதத்துக்கு போகணும். என் விருப்பமும் அவருடைய விருப்பம் ஒன்னா போகுதா? வியாபாரத்துல என் விருப்பமும் அவர் விருப்பம் ஒன்னா போகுதா? இல்லையே, பொய் சொல்லாதன்றாரு. பொய் சொல்ல தூண்டுறாங்க சில பேர். சில பேர் தூண்டும் பொழுது என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம அமைதியா இருக்கணும். என்னமோ சொல்லிட்டு போறாங்க, அமைதியா இருக்கணும். we have to speak what is right. எதை பேசணும்? ஏன்னா தேவன் சொல்றார், பொய் நாவ அடக்குவன்றார். பொய் பேசுகிறவருடைய வாழ்க்கையில சாபம் வருன்றார். நான் அதை பேசணும். அப்போ நான் எப்பவுமே தெளிவா இருக்கணும். எதையாகிலும் நான் வியாபாரம் பண்ணவும் பொய் பேசி ஏமாத்தி நான் வியாபாரம் பண்ணேன்னா நாளைக்கு எனக்கு ஆபத்து. அது யாரா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், எவரா இருக்கட்டும். ஏன்னா பைபிள் தான் சொல்லுது. அப்போ அவருடைய சித்தப்படி நான் வேண்டிக் கொண்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே. என்னங்க செவி கொடுக்கிறார் என்பதே? காது கொடுத்து கேட்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவரை பற்றி நான் கொண்டிருக்கிற தைரியம். ஆமே சொல்லுங்களேன். நான் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு எங்க அப்பா தேவன் எனக்கு செவி கொடுப்பார்னா நிச்சயம் முடியாது. போன வாரம் பார்த்தோம்,
மத்திய 6ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, கவலை பற்றி பேசும்போது சொல்றாரு, 2 முதலாளிக்கு வேலை செய்ய முடியாது. யூ கான்ட் சர்வ் 2 மாஸ்டர்ஸ். 2 முதலாளிக்கு வேலை செய்ய முடியாது. மறுபடியும் சொல்றேன், இயேசுவும் தேவை, விக்கிரகம் தேவை. நீ நினைச்சினா உன்னை நீ ஏமாத்திக்கிற. யூ ஆர் ஜஸ்ட் ஃபூலிங் யுவர் செல்ஃப். அது யாரா இருக்கட்டும். இங்க இருக்கிற ஆத்மாக்களோடு கர்த்தர் பேசுறார். யூ கான்ட் சர்வ் 2 மாஸ்டர்ஸ். இன்னொரு மதிப்பில் சொல்றது, யூ கான்ட் சர்வ் காட் அண்ட் த டெவில். வேலை அப்படின்னா நம்ம வருமானத்தை வைக்கிறோம், வருமானத்தை வைக்கிறதுனால பிசாச மேன்மையா வைக்கிறோம். அதான் சொல்றார், யூ கான்ட் சர்வ் காட் அண்ட் மேமன். நான் எம்மதமா சம்மதங்க எல்லாருக்கும் நான் நல்லவனா இருக்க விரும்புறேன். நீ நல்லவனா இருக்கலாம், அங்க போய் நீ நல்லவனா இருக்க முடியாது. அங்க உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணுமே, ஆண்டவர் உன்னை ஏத்துக்கணுமே, உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகணுமே. நான் 2 மனசை வச்சுட்டு நான் போயிட்டு இருக்க முடியாது. ஆகவே தேவ பிள்ளைகள் ரொம்ப தெளிவோடு கூட நாம இருக்கணுங்க. சொல்றாரு, எப்பா நான் எதையாக நான் கேட்கணும்னு சொல்றேன், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் மார்க்ல சொல்றாரு, யோவான்ல சொல்றாரு, எதை கேட்டாலும் நம்மளால எதை வேணும் கேட்கலாம். வசனத்துப்படி கேளு. 1 யோவான் 5:14 படி கேட்டால் கர்த்தர் தருவார். ஒரு ஆமே சொல்லுங்களேன், சொல்லுங்க, தைரியம். இப்போ நீங்க என்ன பண்ணுங்கம்மா, கர்த்தர் அதை செவி கொடுத்து கொடுப்பார் என்று அவர் பேர் கொண்டு இருக்கிற நிச்சயமா கைவிட மாட்டார். நீங்க நிறைய பேர் வெக்கப்பட்டு அவமானப்படுறது காரணம் தெரியுமா? வேதம் சொல்லுகிற நிபந்தனை அடிப்படை போறதே கிடையாது. நீ நீதிமானாக்கப்பட்டிருக்க, சுத்திகரிக்கப்பட்டிருக்க, இஷ்டம் போல வாழ்றதுக்காக இல்லை. நான் நீதிமான் நான் நீதிமான் தான், நீதிமான் மாதிரி நடந்துக்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க. என்ன கிருபை சத்தியத்தை நான் ஏற்றுக்கிறேன். அதை எப்படி ஏற்றுக்கணும் அப்படிதான் ஏற்றுக்கணும். கிருபையின் சத்தியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை ஏற்றுக்கிற விதத்தில் ஏற்றுக்கணும். கர்த்தர் என்ன கிருபை, நீ கிருபையில தான் வாழ்ற, இல்லைன்னு சொல்ல. கிருபை நீ வாழ்ற கரெக்டா இருப்ப. ஒரு ஆமென் சொல்ல. கிருபையை வாழ்ற வசனத்தின்படி நடப்ப, கிருபையின்படி வாழ்றவ இப்படிதான் ஜீவிப்ப, கிருபையின்படி வாழ்றவ இப்படிதான் இருப்ப. ரொம்ப அழகா சொல்றார். இப்ப நீங்க பாயிண்ட் பார்க்கலாம். மார்க் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, இயேசுவின் நாமத்தினாலே தேவ சித்த பிரகாரமாய் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அவைகளை நான் என்ன செய்யணும்? நல்ல சத்தமா சொல்லுங்க. ஜெபம் பண்ணி முடிக்கும் பொழுது என்னங்க? பெற்றுக்கொள்வோம். உறுதி. இது அவர்களுக்கு போதித்த போதனை. நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது எப்படி சொன்னோம்? நான் இந்த குறிப்பெல்லாம் வச்சிருக்கேன், ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் இருக்கீங்க? கடைக்கு வந்துட்டேன், பரலோகம் என்கிற கடைக்கு வந்திருக்கிறேன், விண்ணப்பத்தோடு வந்திருக்கேன். அந்த விண்ணப்பத்திற்கு நான் காசு என்ன கொடுக்குறேன்? வாக்கு தத்தம் என்கிற காசோலையை கொடுக்குறேன். வாக்கு தத்தம் காரியத்தை பரலோகத்தினுடைய கஜானாவில் சொருவுறேன். இது நீங்க சொல்லியிருக்கீங்க, வந்தாங்க, இந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சுக்கங்க, இந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சுங்க, இந்த வாக்கின்படி எனக்கு செய்யுங்க, நீர் வாக்குரைத்தவர். டோக்கன் கொடுக்குறாங்க இல்லையா? என் வங்கி கணக்கில் எனக்கு காசு இருக்குங்க, இந்த காசுல எனக்கு இவ்வளவு எனக்கு தேவை, நான் வித்ட்ரால் பண்ண வந்திருக்கிறேன் வங்கியில, நான் அது நான் எடுத்துக்கொள்ள வந்திருக்கிறேன்னு சொல்லும் பொழுது அவன் டோக்கன் கொடுக்குறான். வெயிட் பண்ணு, உனக்குடைய காசு உனக்கு கொடுக்கப்படும். பார்க்கறான், அவன் கேட்டுக்கிற காசுக்கு வங்கி கணக்கில் இருக்கா? ரைட். அந்த டோக்கன் நம்பரை அடிக்கிறான். டோக்கன் வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டான்னு என்ன செய்யறான்? உங்களுக்குரிய பணம் தாங்க, நீங்க கேட்ட பணம் கரெக்டா இருக்கா? நம்முடைய அப்பாவுடைய பிதாவாகி தேவனுடைய கஜானாவில் குறைவே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. There is no shortage in our father's barn. சுகத்துக்கு குறைவில்லை, பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு குறைவில்லை, எல்லா பாதுகாப்புக்கும் குறைவில்லை, ஞானத்துக்கு குறைவில்லை. எதை கேட்டாலும் தருவார். வசனத்தின்படி கேட்கணும். அமைச்சர்களே, 2வது உங்களுக்கு தேவைதானா என்பது கேட்கணும். ஹல்லேலூயா. சில பேருக்கு ஒண்ணுமே தேவை இருக்கு, அது எல்லாம் கிடக்கும், அப்படியே விரயமா கிடக்கும். அதல்ல, உனக்கு என்ன தேவையோ இன்னதென்று அறிந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சேர்த்துக்க. தைரியம் எதனால வரும்? விசுவாசத்தினால வரும். விசுவாசம் எதனால வருது? கேட்கிற வசனத்தினால் வரும். அதனாலதான் வசனத்தை தெளிவா கேட்கணும்னு. ஊரில் இருக்கிற செய்தியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா சரியா வராதுன்னு. ஆண்டோடைய கிருபையினாலே இப்ப நம்ம உபவாச கூட்டத்தை
வெள்ளிக்கிழமை கொண்டு வந்திருக்கிறோம், ரைட்? வெள்ளிக்கிழமை கொண்டு வந்திருக்கோம். விதவைகள் கூட்டத்தை வியாழன் கொண்டு வரலாமா அப்படின்னு சிந்திக்கிறோம். வியாழக்கிழமை ஈவினிங் பைபிள் ஸ்டடி. ஏன்னா விதவைகள் காலையில் வர்றவங்க சாயங்காலம் வர முடியாது. அதுக்காக நான் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எனக்கு ராஜரிகமாக அந்த பகுதியை அவங்க எடுக்கிறதுனால நிச்சயமாக ஒத்துழைப்பார்கள்னு நினைக்கிறேன். இந்த வாரம் இருக்கட்டும், இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இருக்கட்டும். அடுத்த வாரம் அவங்க என்ன செய்யணும், வியாழக்கிழமை வந்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எதுக்கு சொல்கிறேன், அப்போ வைத்தோம், அன்றைக்கி ஜபித்தோம். இப்போ நடக்கிற சூழ்நிலைகளுக்குரிய காரியங்களை இஸ்ரவேல் ஈரானுடைய போரின் அடிப்படையில் ஜெபித்தோம், கருத்தா ஜெபித்தோம். கர்த்தர் அற்புதம் செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெயை கொண்டு வர்றதுக்கு கப்பல், ஒவ்வொரு கப்பல்லையும் ரெடார் இருக்கும். எங்கே தான் ஏங்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். எங்கேருந்து உலகத்துலேருந்து பார்த்தாலும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டான். ஒரு அமைச்சர்களே, நம் ஞானத்துக்காக ஜெபித்தோம். கப்பல் ஓட்டுகிற மாலுமிக்கு ஞானத்தை கொடுத்தார், பாதுகாப்பை கொடுத்தார். கிட்டத்தட்ட 60 லட்சம் பேரல் ஸ்தோத்திரம் க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெய் பாம்பே துறைமுகத்தை வந்தடைந்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நல்ல உற்சாகமா ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர் வசனத்தின்படி பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கும் பொழுது அது அப்படி ஆகும். என்னமோ ஜெபிச்சுட்டு வந்திருக்கிறாங்க, கேஸ் மட்டும் தடப்படுது, அது வந்து சேர்றோம். ஒரு அமைச்சர்களே, தேவன் நல்ல தேவன், அப்படிப்பட்ட நல்ல தேவன். அந்த தைரியம் வசனத்தின் அடிப்படையில் தான் வருது. இன்னைக்கு நிறைய பேர் அவநம்பிக்கையினுடைய செய்திகளை கேட்டு வராங்க. They have been continuously hearing unbelief words. முடியாது, உன்னால செய்து சாதிக்க முடியாது, உன்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற செய்திகளை அதிகமா கேட்டு அவர் வாழ்க்கையில முன்னேற முடியாம பண்றான். பிசாசு ரொம்ப தந்திரமா கேட்கறான். இதுதான் நீ கேட்கிற, இந்த அதன்படி செய்யறேன். எடுங்க சங்கீதம் 103 அதிகாரம். சங்கீதம் 103 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு சங்கீதம். ஆன்மா என்னைக்குமே ஆவி அல்ல. மறுபடியும் சொன்னேன், a woman's spirit is not the soul of them. அவருடைய ஆன்மா கிடையாது. 103 சங்கீதம். அதுல இந்த சங்கீதக்காரன் வழி நம்ம கற்றுக் கொடுக்கிற ஆன்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Let my soul give thanks to God. ஆன்மாவில் என்னுடைய எண்ணம், என் மனசாட்சி, என் ஞாபக சக்தி, என் காரண அறிவு, பாசம், இவைகள்லாம் அடங்கி இருக்கிறது ஆத்மா. ஆத்மா என்னைக்குமே குறுக்குத்தனமாக தான் சிந்திக்கும். ஏன்னா விழுந்து போன சரீரத்திலிருந்து வந்தது. அதனால தான் நம்ம ட்ரெயின் பண்ணணும். ஆத்மாவை என்ன செய்யணும், பழக்கி வைக்கணும். ஒரு செல்ல பிராணியை நீங்கள் வாங்குவீர்கள் என்றால் உங்களுக்கு கீழ்ப்படிக்கத்தக்கதாக அந்த பிராணி என்ன செய்வாங்க, அழகா பயிற்றுவிப்போம். எழுந்துரு, உட்காரு, போ, சாப்பிடு அப்படின்னு சொல்லி அது பயிற்றுவிக்க முடியலன்னா அதுக்குன்னு ஒரு ட்ரெயினர், பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு நபரை வைக்கிறோம். நீங்க இப்படி பயிற்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது சார், இப்படி பயிற்சி கொடுத்தீங்கன்னா என் பிராணி எனக்கு கீழ்ப்படியும் சார் அப்படி அவருக்கு ஒரு காசை கொடுத்து, ஏன்னா அவர் பயிற்றுவிக்கிறார்ல, கொடுத்து இது பண்றோம். பள்ளிக்கு ஏன் பிள்ளைகளை அனுப்புறோம், ஒழுக்கத்தை கத்துக்க, கூட்டு முயற்சி கத்துக்க, ஸ்தோத்திரம், ஒரு இடத்துல உட்காந்து பாடத்தை கத்துக்க, கட்டுப்பாடு கத்துக்க. அப்பா அம்மா எங்க எப்பவுமே கூட இருக்க மாட்டோம், நீ உன் தன்னம்பிக்கை கற்றுக்க, அதுக்குதான் பள்ளிக்கு அனுப்புறோம். ஐயோ பிள்ளை கத்து கொடுக்க போயிட்டா அழுதனால அப்புறம் என்ன, கடைசி வரைக்கும் நம்ம கண்ணீர் வெடிக்க முடிச்சுருவானுங்க. பிள்ளைகளை அதுக்கு தான் அனுப்புறோம், பயிற்றுவிக்க நம்ம கொடுத்தா. அதுக்கப்புறம் அதை பயிற்றுவித்த பிறகு அது சொல்றபடியெல்லாம் கேட்குது அந்த செல்ல பிராணி. எழுந்துரு, போ, வா அப்படின்னா. நான் ஒருத்தர் செல்ல பிராணி வளர்க்குறாங்க. அந்த பிராணியை பேரை சொல்ல மாட்டேன். அது கேரட்டு சாப்பிடுதுங்க, அது தேங்காய் பால் குடிக்குதுங்க. ஒன்றும் இல்லை, நாய் தான். அது ரொம்ப சொபிஸ்டிகேட்டடாக இருக்கு. அப்படி நினச்சி பார்த்தேன், அதுக்கு நோயே இல்லை, தடுப்பூசியே போடல. அதுக்கு தடுப்பூசி போட்டவர்களுக்கெல்லாம் ஆபத்துன்றான். சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. தடுப்பூசிக்கு, கொரோனாவின் தடுப்பூசிக்கு பலிக்காடாக மக்களை தான் பயன்படுத்தியிருக்கானுங்க. ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன். அப்பேரட்டஸ் மாதிரி வெள்ளை எலியை வச்சிருப்பான் சோதனை ஓட்டத்துக்கு, அதுக்குள்ள ஊசியை போட்டு பார்ப்பான்.
இன்னைக்கு தடுப்பூசி போட்டவங்கள எவ்வளவு சங்கடப்படுறாங்க தெரியுமா? நீங்க தடுப்பூசி போட்டுங்க, அதான் இந்த பாதிப்பு. தேவ பிள்ளைகளே, இதை விட சிறந்தது கர்த்தர் தான் நமக்கு. அவருடைய வசனத்தை இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு வச்சுக்கவேன், எல்லாம் கிருமிகளையும் செத்து போகும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நல்ல உற்சாகமா சொல்லுங்க, கர்த்தாவே உம்முடைய வசனத்தினாலே ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்துல நான் ஊசியை போடுவது போல, ஒரு தடுப்பூசியை போடுவது போல உம்முடைய வசனத்தை ஏற்றுகிறேன். எல்லா கிருமிகளும் நாசினிகளும் அழிந்து போவதாக. ஹல்லேலூயா. அப்போ ரொம்ப ஆண்டவர் தெளிவா நமக்கு பேசுறாரு. தைரியம் அதனால தான் வரும். இப்படி சொல்லும் பொழுது அதான் நினைச்சுக்கிறேன், ஆண்டவரோட வசனம் தான் எனக்குள்ளாக நீ என்ன செஞ்சிருக்கு, செலுத்தி இருக்கிறீர். அப்போ விசுவாசம் எப்படி வருது? என்னங்க, கேள்வினால் வரும். கேள்வின்னு கேட்கிற கேள்வி நினைச்சுக்கிட்டானுங்க நிறைய பேர், நினைக்கிறாங்க. கிடையாதுங்க, கேட்பதுனால் வரும். கேட்பது வேத வசனத்தினால் வரும். ஒரு ஆமே சொல்லுங்களேன், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தர் எல்லா நாட்களிலும் என் ஆத்துமாவை திருப்தியாக்கி என் எலும்புகளை நிலமுள்ளதாக்குகிறார். நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பேன், இருக்கிறேன். ஆகையினாலே நான் தேவனுடைய செழிப்பு கீழாக இருப்பதனால எனக்கு பஞ்சமோ பற்றாக்குறையோ குறைவோ என்னை பாதிக்காது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சுகவீனமோ பாதிக்காது, ஏன்னா நான் அவர் கீழே இருக்கிறேன். இப்போ தைரியம், இப்போ ஒரு முன்னுரையை தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவருடைய கிருபையினால. அப்போ நான் என்ன கேட்குறேனோ அதன் அடிப்படையில் தான் விசுவாசம். அதனால் கூடுமாற வரைக்கும் கேளுங்க, ஹெட்லைன்ஸ் எல்லாம் பாருங்க, அதே பார்த்துக்கிட்டே இருக்காதுங்க. அதே பார்த்துக்கிட்டு இருந்தா பயம்தான் வரும். ஆமே சொல்லுங்களேன். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இதை தாண்டி ஜெயிப்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இப்போ இந்த ஜெபத்தின் ஒரு பகுதி நான் கேட்கணும், கேட்பது கர்த்தருடைய வசனமா இருக்கணும், அதன் அடிப்படையில் தான் விசுவாசம் வரும். இந்த விசுவாசத்தை நான் என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தினால் நான் கேட்கும் பொழுது, நான் ஜெபத்தில் கேட்கும் பொழுது நாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். ஏன்னா அவர் சித்த பிரகாரமா கேட்கிறேன்ல, சித்த பிரகாரமா கேட்கறதுனால அவர் ஒருவரையும் இல்லைன்னு சொன்னதே கிடையாது. ஒரு அமைச்சர்களே பக்கத்து பாசம், கர்த்தர் ஒருபோதும் ஜெபத்தில் இயேசுவின் நாமத்தினாலே அவர் சித்த பிரகாரமாய் தேவனை நோக்கி கேட்கிற ஒருவரையும் இல்லைன்னு சொல்லி புறக்கணியாத தேவன், சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன், கேட்பதை கொடுக்கிற தேவன், கடிந்து கொள்ளாத தேவன், பாரபட்சமுள்ள தேவன். அந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. Glory to God. உங்கள் விசுவாசம் அதிகரிக்கட்டும் பிள்ளைகளே, உங்கள் விசுவாசம் பெருகட்டும் பிள்ளைகளே, விசுவாசம் உங்களுக்குள்ள கர்த்தருக்குள்ள பலப்படட்டும் பிள்ளைகளே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அப்போ இதை சொல்றார். அப்போ விசுவாசத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டவைகள் எவைகளோ பெற்றுக்கொண்டோம். என்ன செய்யுங்க? பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி விசுவாசம். அப்போ முதல்ல விசுவாசம். அப்போ பயம் இல்லாத வாழ்க்கை அல்ல. நிறைய பேர் நினைக்கிறாங்க பயம் இல்லை அப்படி சண்டை போட்டுறான், கடைசியில் அவன் தான் மாட்டி முடிக்கிறான். என் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட மாதிரி 2 வருஷம். அப்படி இல்லை. தைரியம் இருக்கணும். எப்படிப்பட்ட தைரியம் இருக்கணும்? விசுவாசத்தின் அடிப்படையில். 1. 2, எப்படிப்பட்ட தைரியம் இருக்கணும்? அந்த தைரியம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் வேரூன்றி இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? டு பி ரூட்டட் இன் ஃபெய்த். விசுவாசத்தில் உறுதி என்று சொன்னால் வசனத்தில் உறுதி. பக்கத்து சொல்லுங்க, விசுவாசத்தில் உறுதி என்றால் வசனத்தில் உறுதி. வசனம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு வாசகம் நான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தேன். வசனம் இல்லாத வாழ்வு விசனமான வாழ்வு. பக்கத்து சொல்லுங்க, வசனம் இல்லாத வாழ்க்கை விசனமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. சிலுவை வச்சுட்டு இருக்கேன், அதை பார்த்து தான் சிரிப்பான் பிசாசு. சிலுவை வச்சிருக்கியா அப்படின்வான். பைபிள் வச்சுக்கிட்டு தலைமாட்டிலையும் மேலே நெஞ்சு மேலே வச்சுக்கிறது, ஐயோ சூப்பர், வச்சுக்க அப்படின்வான். ஏன் அப்படின்னா அந்த வசனம் உங்களுக்குள்ள போகாத வரைக்கும் அவனுக்கு சந்தோஷம்.
He is very happy until the word gets into you and rooted in you. நம்முடைய வாழ்க்கையில உறுதியாய் போகாத வரைக்கும் அவனுக்கு சந்தோஷம். பிசாசு, நீ பைபிள் தூக்கி தலைமாட்டில் வை, விலையுர்ந்த பைபிளை வாங்கி வை, எங்க நெஞ்சில வை, தலைமாட்டில் வை, பக்கத்தில் வை, முத்தமிடு, ஒன்றும் கிடையாது. அதனால அன்பு என்பது கீழ்ப்படிதல். அன்பு என்பது இயேசுநாதருக்கு முத்தம் கொடுக்கறதில்ல. அன்பு என்பது ஐயோ உன்னை பார்க்கணுமே, உன்னை ரசிக்கணுமே, உன்னை கட்டி தழிக்கணுமே அப்படின்னு சொல்றது இல்லை. அன்பு என்பது கீழ்ப்படியது. அதனால தான் சொல்றார் யோவான் 14:15 சொல்றார், நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை, சத்தமா சொல்லுங்க, அன்பா இருந்தால் என் கற்பனைகளை, என்ன கற்பனை? 10 கட்டளையை கொடுத்தா? இல்லை இல்லை, 10 கட்டளை பழைய ஏற்பாட்டில். அந்த 10 கட்டளை நிறைவேற்றுவது அன்பினாலே தான். சொல்லுங்க. சில பேர் வாதியார் உதைப்படுறா, இந்த வாகனம் ஓட்டுறீங்களா நின்று பார்ப்பேன், ஏதாவது பார்க்குற நேரத்தில் பார்ப்பேன். திடீர்னு ஒருத்தன் என்ன பண்ணுறான், அந்த 90 பாலத்திலிருந்து அப்படி இறங்கி வர ஒரு நபர் என்ன பண்ணுறார், பின்னாடி உட்காந்துருந்து ஸ்தோத்திரம். அந்த ரவுண்டானா எம்ஜிஆர் ரவுண்டானா கிட்ட பார்க்கும்பொழுது பின்னாடி இருந்து அவர் ஹெல்மெட் மாட்டுறாரு. ஏய், எங்க கண்ணு தெரியாம போய் எங்க மோதிர போறான்டா, மாட்டிட்டான். எதுக்குடா மாட்டுறான்னு பார்த்தா அங்கே காவல்துறை அதிகாரி நிற்கிறாங்க. பயம், அடிச்சிருவானோ, ஃபைன் போட்டுருவானோ, 1000 ரூபாய் போட்டுருவானோ, வாங்கிட்டானோ என்ன பண்றது அப்படின்னு பயம். இல்லை, அவன் என் உயிருக்காக அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டிருக்கு, இந்த வேகத்துக்கு மேல நான் வேகம் ஓட்டினா எனக்கு இந்த சிரசில தான் எல்லா அவயங்களுக்குரிய முக்கியமான பகுதியாக மூளை இருக்கு, அது பாதிக்கப்பட்ட எல்லா உறுப்புகளும் வேலை செய்யாம போகும். என்ன தலை கவசம், உயிர் கவசம், அதனால நான் மாட்டிக்கிறது நல்லதுன்னு அவன் மாட்டினானா அவன் அன்பினால மாட்டிக்கிறான். இல்லங்க அரசாங்கம் ஐயோ முடி கொடு சார், வேர்த்து ஜலதோஷம் ஜலதோஷம் பிடிக்குது சார் அப்படின்னு நினைச்சானா அவன் அன்புனால கிடையாது. அப்போ கற்பனை நான் கை கொள்ளும் பொழுது எப்படி கை கொள்ளணும்? அன்பினாலே. சத்தமா சொல்லுங்க. தேவனாகிய கர்த்தரை முழு சொல்றாரு, உன்னை அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின சர்வேஸ்வரன் நானே. ஒரு ஆமே சொல்லுங்களேன். அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் யாத்திராம 20ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. இப்போ நான் கீழ்ப்படினோம் அன்பின் அடிப்படையில். எகிப்துக்கு போனனா வாழ, அடிமையா இருந்தானா இல்லை, ஆளோட்டி நிமித்தம் கண்ணீர் வடிச்சனா இல்லை. அப்போ இது எனக்கு பொருந்துமா? நிச்சயம் பொருந்தும். ஏன் பொருந்தும்? உலகம் எகிப்துக்கு அடையாளமா இருக்கிறது. அங்கே படுகிற அடிமைத்தனம், பாவ அடிமைத்தனம், தேவனுக்கு பிரியமில்லாத சுவாபங்களின் அடிமைத்தனம், குணலட்சணங்களின் அடிமைத்தனம், இந்த அடிமைத்தனத்தில் பிசாசு நம்ம பல ஆண்டுகளா வைத்திருந்தான். மகத்தான கிருபை ரோமர் கழுது நிருபம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, எவர்களை முன்னறிந்தாரோ, என்னங்க சொல்லுங்க, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்து இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சேர்த்துங்க. இந்த உலகத்துல நல்லவர் இருக்காயா, நல்ல இருக்கிற மனுஷன்லாம் இருக்காயா, நல்ல மனுஷன் இருக்காங்கய்யா, அவரெல்லாம் விட்டுட்டு முன்னறிந்தது நிமித்தம் உங்களை என்னை தெரிந்து கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா, அவருடைய கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. முன்னறிந்தாரோ, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்து இருக்கிறார். எவளை முன்குறித்தாரோ அவளை அழைத்து இருக்கிறார். எவளை அழைத்து இருக்கிறார் அவளை நீதிமானாக்கி இருக்கிறார். எவளை நீதிமானாக்கினாரோ உன்னை செல்வ செழிப்பார் மகிமைப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் ஒரு நோக்கம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எங்கிருந்து அங்கே போனோம்? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எங்கிருந்து வசனத்துக்கு போனோம்? ரோமர்ல. எங்க இருந்து ரோமர் 8க்கு போனோம் சொல்லுங்க. என்னங்க என்னம்மா? சங்கீதம் 103 இருந்து அங்க போயிருக்கோம். கவனிக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம். கவனிக்கணும். அந்த சங்கீதம் 100 ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஜபம் முடிஞ்ச உடனே செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அது யோசிக்கிறோமா? என் ஆத்மாவே என் எண்ணங்களே இப்படியே மாறி மாறி சிந்திக்கிறியே, கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. அடுத்த வேலைக்கு என்ன சாப்பாடு கிடைக்கும் யோசிக்காத, அவரை ஸ்தோத்திரி. ஆகாரத்துக்கு ஸ்தோத்திரி, நல்ல வாழ்க்கைக்கு ஸ்தோத்திரி, நல்ல தெம்புக்கு ஸ்தோத்திரி, உனக்கு ஜீவன் தந்தாரே ஸ்தோத்திரி. அல்லேலூயா. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தா. நான் ரொம்ப படிச்சிருக்கிறேன். உன் மூளையை லைட்டா தொட்டா நேபுகாத்நேசர் அப்புறம் புள்ள தின்ன வேண்டியதுதான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவ்வளோ கிருபை, எல்லாம் கிருபை, தயவு,
சொல்லுங்க, எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுங்க. உம கிருபைதா என்னை தாங்குகின்ற, எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. சொல்லுங்க, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. சொல்லுங்க, கிருபையே கிருபையே. ஆம் சுவாமி, மாறாத நல்ல கிருபையே. அல்லேலூயா. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. அவருடைய கிருபை தான் நம்மளை தாக்குறது. ஆத்மாவை எப்படி குருட்டுத்தனமா திங்க் பண்ணாத. நாளைக்கு என்ன சம்பாதிக்க போற, நாளைக்கு என்ன பார்க்க முடியல, அன்னன்று உள்ள அப்பத்தை தருவேன்னு சொல்றார். அல்லேலூயா. அதை நீங்க விசுவாசிக்க போறீங்களா? கேஸ் இல்லைன்னு விசுவாசிக்க போறீங்களா? அதை விசுவாசிக்க, என் தேவைகளை சந்திக்கிறவர் தமது ஐஸ்வரியத்தின்படி என் தேவைகளை சந்திப்பான்னு விசுவாசிக்க போறீங்களா? என் தேவன் பார்க்கும் பொழுது சோதரம். அல்லேலூயா. யாக்கோபு 1:17 நன்மையான எந்தவும் பூர்ணமான எந்தவும் பரத்தில் உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருவதாக. இயேசு நாமத்தில் தடைப்பட்டிருக்கிற எல்லாம் கேஸ் வந்து சேருவதாக. என்ன வார்த்தை சொல்லுது ஆண்டவரே. நன்மையான ஈவுகள் ஒன்று கேஸ், சமையல் எரிவாயு. ஆண்டவரே, நன்மையான ஈவு, வாகனத்துக்கு தேவையான எரிபொருள் ஈவு, அதை ஒருவனும் தடை பண்ண முடியாது இயேசுவின் நாமத்தினால. அன்றன்றுள்ள அப்பத்தை கர்த்தர் இன்று எங்களுக்கு தருகிறார். சொல்றாரு 103 சங்கீதத்தில். அதை தான் நம்ம அறிக்கணும். என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, நான் கடந்த காலத்தில் செய்கிறேன், இப்போ நான் அறியாம சில நேரத்தில் துணிகரமா செய்கிறேன், அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து இனிமேல் நான் செய்ய போற காரியங்களுக்கும் மன்னிப்பு வழங்கிட்டார். அதனால நான் தைரியமா அக்கிரமத்திலே இருக்க போறேன் என்பதல்ல, என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்கள் எல்லாம், ஐயோ இரும்புற மாதிரி தெரியுதே, நான் தவறாதானே இந்த ஜூஸ் குடித்தேன், தவறாதானே எனக்கு பிரியமில்லாத காரியத்தை, தேவனுக்கு என் சரீரத்துக்கு உகந்ததற்ற காரியத்தை. சரீரம் பேசுங்க. நீங்க தேவையில்லாத உள்ள தள்ளணும் ஒன்று அது பேசும். உனக்கு சரிக்கில்ல, வாய்வா தானே வருது, பார்த்தியா, இது உகந்ததில்லை, இனி எதை சாப்பிட்ற? பொட்டுக்கல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொட்டுக்கல்லை உட்காந்து நைட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், நல்லா பூச்சிச்சு என் வயிறு. பொட்டுக்கல் நைட்டே சாப்பிடக்கூடாது, காலையில் தான் சாப்பிடணும். அதெல்லாம் காலையில் இட்லிக்கு சட்னியில் பொட்டுக்கல்லை சேர்த்து சாப்பிட்றோம். நம்ம முன்னோர்கள்லாம் கரெக்டாக தான் இது பண்ணுறோம். எதை எப்போ சாப்பிட்டா அந்த உடம்பு சொல்லும். நேராக டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் 5 நிமிஷம், இன்னைக்கு ஒவ்வொரு டாக்டர் காசு வாங்குறாங்க கன்சல்ட், ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணுவானா அந்த மனுஷன்? எந்த டாக்டர் செலவு பண்ண மாட்டான். அடுத்த கன்சல்டேஷன் 500 ரூபா வந்துச்சா, அவனுக்கு அதான் தேவை. இப்போ அப்படி தான் இருக்கு. எவன் ஒன்று விசாரிக்கிறான்? கர்த்தர் தான் விசாரிக்கிறார். உன் உடம்பு உங்களோட பேசும் பொழுது கேளு. சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுக்கினா உன்னை அழித்துக் கொள்கிறாய். நீ காம்ப்ரமைஸ் பண்ற, ஒத்து போற, இந்த நான் ருசிக்காக ஒத்து போற. எது உகந்ததோ எந்த நேரத்தில் சாப்பிடணுமோ சாப்பிடு. அமைச்சர்ல கடலை நைட்டு ஊற வச்சு காலையில் சாப்பிட்டு பாரு, அது நல்லது. என்ன பாஸ்டர், நம்மளை சரி ஏத்துக்காது. எதை எப்படி சாப்பிடணுமோ தான் சரி. இங்க 103 என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, நோய்கள் எல்லாம் என்னை பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு கிருபையினார் இறக்கத்தினாலா. இன்னைக்கு அழிக்கிறவன் யோவான் 10:10 சொல்லு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வர்றான். அந்த அழிக்கிறவன் கையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார். என் ஆத்மா விடுதலை ஆக்கினார். நான் நரகத்துக்கு அல்ல பரலோகத்துக்கு. ஆமே சொல்லுங்க, பக்கத்து பசங்க, நீங்க நரகத்திற்கு அல்ல பரலோகத்தை நோக்கி பயணிக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். என்னை அதுதான் சிலுவையின் பாடுகள்ங்க. ஆமென் சொல்லுங்களேன். என் ஆத்மா திருப்பி நேராக பரலோகத்துக்கு அனுப்புறார். நம்ம கொடுத்து வச்சவங்க. பக்கத்து பசங்க, நீங்க கொடுத்து வச்சவங்க. திரும்பி சொல்லுங்களேன், பார்த்து, நீங்க கொடுத்து வச்சவங்க. அவன் மட்டும் நல்லா இருக்கானா, நான் நல்லா இருந்த போதும், அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சின்னா ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் அப்படி செய்யலை. அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லி போயிருக்கோம், நான் நல்லா இருந்தால் போதுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்கள் எல்லாரும் வாகனங்களில் வருவீர்கள், காரில் வருவீங்க, சொந்த வீட்டில் இருப்பீங்க. இடம் பார்க்கிங் இல்லைன்னு நினைக்கிறீங்க, எல்லாம் வாங்கும்படியே செய்வார். ஆமென் சொல்லுங்களேன்.
என் தேவன் தமது ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே. ஏன்னா அவர் அப்படிப்பட்டவர். அக்கிரம நோய்கள் எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு என்னை கிருபையினால இன்னைக்கு நான் இங்க இருக்கிறேன்னா என் போக்குவரத்துல கர்த்தர் தம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்ததுனால, உங்களை என்னை பாதுகாத்ததுனால. ஆமே சொல்லுங்களேன். சந்தேகப்படாத தேவ பிள்ளையே, உன்னை போஷிக்கிறவர் இடத்துல குறைவே இல்லை, குறைச்சலே இல்லை. தைரியமா புறப்பட்டு செல்லுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சரி, இது இல்லை நம்முடைய இது. அது நம்ம கடைசியில் ஜெபம் பண்றோம். அடுத்தது அந்த 103 சங்கீதத்துல 20ஆம் வசனத்துக்கு வருவோம். நீங்க நெகட்டிவிட்டி பேசும் பொழுது, வசனத்துக்கு எதிர்மாறான இவைகளை பேசும் பொழுது, அதை சார்ந்து பேசலாம் என்ன நடக்கும் சொல்றா பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, கர்த்தருடைய வார்த்தை கேட்டு. இதுக்கு முன்னாடி கேட்கறதுக்கு முன்னாடி யாரு வார்த்தை கேட்கறான்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க எபிரேயர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்கம்மா. 14 நினைக்கிறேன் இல்லையா? ஆமா. I want somebody to read. ரட்சிப்பை நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் ஆண்டோட வருகையில பூர்ணப்பட்ட ரட்சிப்பின் பூர்ணம். பாவ தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கேன், பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து ஒவ்வொரு நாள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு வந்து தேவனுடைய கிருபையில் இருக்கிறேன். அதனால தான் இந்த பந்தியை அனுசரிக்க போறேன். ஆண்டவரே நான் நேற்று இப்படி. அதனால தான் நம்ம ஆட்கள் ரொம்ப விவரமா அந்த நாட்கள்ல முன்னோர்கள் என்ன பண்ணிட்டாங்க, கிறிஸ்துவுக்கு பின் 350ஆம் வருஷத்துல தோன்றி நாங்க தான் உண்மையான திருச்சபைன்னு சொல்றவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாவ சங்கீதம்னு கொண்டு வந்துட்டாங்க. என்ன கொண்டு வந்துட்டாங்க? அதுலயும் வியாபாரம். வியாபாரம். அந்த பாவ சங்கீதத்துக்கு சீட்டு வாங்கணும். you have to buy. இப்ப இல்ல, வாங்குறாங்களா நீங்க தெரியல. அதுக்கு சீட்டு கொடுத்துதான். அதுல யார் உட்கார்ந்துருக்கா? பிதாவுடைய ஸ்தானத்துல குருவான உட்கார்ந்துறார். தேவ தூஷணம். பாவத்தை மன்னிக்கிறவர் தேவன் ஒருவரே. ஆனா நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. ஆமே சொல்லுங்களேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ள உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுப்பா அப்படின்னு சொல்ற தப்பு கிடையாது. ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லி கொடுக்கிறார். சரி, இங்க பாருங்க. அவர் சொற்படி என்னங்க இந்த தூதர்கள் எதற்காக இருக்காங்கம்மா? வாசிங்கம்மா. ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக, ஆவியானவர் நன்றி, சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு. என்னங்க ஊழியம் செய்யும்படிக்கு? உங்களுக்காக ஊழியக்காரர்களாக கண்களுக்கு தெரியாமல், புற கண்களுக்கு தெரியாமல் ஊழியம் செய்கிற தூதர்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தாவே சொல்லுங்க, கர்த்தாவே எனக்காக கொடுத்த தூதர்களுக்காக கோடா கோடி நன்றி. நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக தூதர்களை கொடுத்திருக்கிறார். நம்ம மேல் உள்ள கரிசனை தேவனுக்காக நன்றி செலுத்துங்க. நல்ல உற்சாகமா நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு நன்றி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க நிறைய பேர் நினைக்க, ஐயோ நான் தடுமாறேனே, வயசு குன்றி இருக்கிறேன். உனக்கு உன் தூதர்கள் கூட இருக்கிறாங்க. ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகளில் நான் வாசிக்கும் பொழுது நான் வேகமாக சொல்ற விரும்புகிறேன். ஆமென். 12ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ரைட், 12ஆம் அதிகாரம். ஏன் உங்களை சுற்றில் தூதர்கள் இருக்காங்க? ரட்சிப்பை சுதந்தரிக்க போகும் நிமித்த தூதர்கள் இருக்காங்க. அந்த தூதர்கள் எப்படி இருப்பாங்க? How do they look like? ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கங்க. 13ல இருந்து வாசிக்க. இவங்க ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்ச உடனே ஆண்டவர் அற்புதம் செய்றாரு. சிறைச்சாலை 3 அடுக்கு பாதுகாப்புல வச்சிருக்காரு. யார வச்சிருக்காங்க? பேதுரு வச்சிருக்காங்க. இங்கிட்டு ஒரு சிப்பாய் இருக்கான், இங்கிட்டு ஒரு சிப்பாய் இருக்கான். அவருடைய பேதுரு அப்போஸ்தலன் அவர்களுடைய கையும் அந்த சிறைச்சாலை காவல் காக்கிற அந்த சிப்பாயோட கையும் இணைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஓடிட்டான என்ன பண்றதுன்ட்டு இங்கிட்டு இணைக்கப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. அதை தாண்டி ஒரு காவல், அந்த காவல் அந்த கேட்டு கிட்ட ஒரு சிப்பாய் இருக்கான். அதை தாண்டி 2வது காவல் இருக்கான், 3வது காவல்ல சிப்பாய் இருக்கான். அப்போ கிட்டத்தட்ட 5 பேர் இருக்கானுங்க. 5 பேர் இருக்காங்க பாருங்க. அந்த ரோட்டுக்கு போகணும், அதில் தான் போகணும். தப்பிக்கிறது வழி இல்லை. ஜனங்கள் ஜபிக்கிறாங்க. கர்த்தர் தூதரை அனுப்புறார். ஒரு ஆமே சொல்லுங்க. போய் விழாவை திட்டுறார். இவர் எங்க கவலை இருந்தா யாருக்குங்க தூக்கம் வரும்? சும்மா கவலை இருந்தால் யாருக்கு தூக்கம் வரும்? தூக்கவே வர மாட்டேங்குது சார் அப்படின்னு டாக்டர் சொன்னோன்னே தூக்கு மாத்திரை போட்டு தூங்க வச்சிடறான் செயற்கையா. அதுக்கு பக்க விளைவுலாம் இருக்கு. தூக்கம் வருதுன்னு நிறைய பேர் நினைக்கிறோம், பக்க விளைவு இருக்கு. இந்த மனுஷன் கவலையெல்லாம் குரட்டை விட்டு தூங்கிட்டு பாரு நினைக்கிறேன். ஏன்? அழைத்தவர் பெரியவர், நான் அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறேன்.
அவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். என்னை விடுவிக்கிற அவரால் முடியும். செத்தா அவர்கிட்ட நான் போறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா அதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி தான் யாக்கோப சிரசேதம் பண்ணிட்டானுங்க. ஆண்டோட சிறுசை அதில் ஏரோதுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, மக்கள் பாராட்டுறாங்க, பேதுரையும் கொண்டுருவாங்க. ஆனால் கர்த்தர் பேதுருக்கு இன்னும் கிருபையின் காலத்தை வைத்திருந்தார். மக்கள் ஜெபித்தார்கள். தூதனை அனுப்பி விழாவில் தட்டுறாரு. அப்படி இப்படி ஏந்திரிக்கிறாரு. ஏஞ்சி உடனே தூதனை பார்க்குறாரு, சங்கிலியை காணும். ஆமே சொல்லல. பக்கத்தில் இருக்க சிப்பாய் நல்லா குரட்டை விட்டு தூங்குறான். முதல் காவல், 2வது காவல், 3ஆம் காவல் தாண்டி வந்தால் ரோட்டில் நிற்கிறாரு. அவருக்கு கனவு காண்ற மாதிரி இருக்கு. நேராக வீட்டுக்கு வர்றாரு. வாசிங்கம்மா. அந்த பேதுரு வாசற் கதவை தட்டின போது நைட் பிரேயருக்கு பதில் கிடைச்சிருச்சு. ஒரு அமைச்சர்ல எல்லாம் வீட்டில் திருந்து பேதுருக்காக ஜெபிக்கிறாங்க. தட்டின பொழுது ரோதை எனும் பெயர் கொண்ட ஒரு பெண். என்னைக்குமே பெண்கள் தான் சிறப்பானவர்கள். கரங்களை தட்டிங்க. பெண்கள் தனங்களுக்கே தட்டி கொள்ளுங்கள். ஆண்கள் பெண்களுக்காக ஒரு கை தட்டு கொடுங்கய்யா. அதெல்லாம் முடியாது, நான் தான் பெரியவன் அப்படிலாம் கிடையாது. பெண்கள் தான் சுவிசேஷம் அறிவித்தார்கள். பெண்கள் தான் தைரியசாலிகள். ஒரு அமைச்சர்ல அதுக்கு ஆண்கள் தைரியசாலின்னு சொல்ல. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஏற்ற துணையை தருவேன். வாலிப தம்பிமார்களே, தங்கச்சிமார்களே, வெளியே போய் மிருகத்தை பிடிச்சிட்டு வந்துடாத. மிருகத்தை பிடிச்சா உங்களுக்கு துணையாக இருக்காது. ஒரு அமைச்சர்களேன் சொல்லுங்கய்யா. அதனால தான் ஆதாமுக்கு பேர் வைக்கும் பொழுது 2 நிற்கிறார். ஜோட நிற்கிறார். சிங்கம் வேண்டியது அப்படின்னு. சிங்க பக்கத்தில் பெண் சிங்கம் இருக்கு. நல்லா தான் இருக்கு. சிங்க துணையாக இருந்தா எப்படி இருக்கும்? பசி வச்சா இவனை கடிச்சிடும். யானை வந்து நிற்கிது, மதம் முடிச்சா இவனை நசிக்கிறோம். இது துணையாக இருக்க முடியாது. அப்படியே ஒன்றா நீங்கள் நிறைய பேர் அதனால தான் போய் பஸ் ஸ்டாப்லேயும் அதுலேயும் போய் யானையும் கழுதையும் புளியும் பிடிச்சிட்டு வந்துடுறான். கோச்சுக்காதீங்க. பிடிச்சிட்டு வந்துட்டு ஐயோ கொடசலே, ஐயோ தலைவலியே. ஆனால் தேவனுடைய கருணையினால சில பேருக்கு பக்தியுள்ள பிள்ளைகளும் கிடைக்கிறார்கள். ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறார்கள். அவர்களுக்காக கர்த்தரை நன்றி செலுத்துறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். பிடிச்சிட்டு பிடுங்குதே, குடையுதே பாஸ்டர். ஏன் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே தெரியலையே பாஸ்டர். ஆனால் இவளை அப்படியே விவாகரத்து பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் உங்களுடைய வசனம் சொல்கிறதுனால நான் அப்படியே போகிறேன் பாஸ்டர். ஒருத்தர் என்னோட நேற்று பேசிக்கிட்டு இருக்கார். எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, தேவ பிள்ளைகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சேற்ற துணையை கொடுத்துருக்கிறார். ஆமே சொல்லுங்களேன். ஏற்ற துணை கர்த்தர் கொடுத்துருக்கிறான்னு சொல்றவங்களாம் நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஆண்கள்லாம் நல்ல உற்சாகமா கைத்தட்டலாம் வீட்டில் இருக்கு சங்கதி. அல்லேலூயா. திருப்பி அவங்க கைத்தட்டவே இல்லையே. என்ன சப்போர்ட் பண்ணி பாஸ்டர்கிட்ட கை தூக்கலையேங்கன்னு ஒருத்தர் போய் கேட்டாங்களாம். அவன் சொல்லலாம். ஒருத்தர் ஆத்தாத்து பேசுறாரு, ஏங்க இப்படி பண்ணிட்டீங்க நீங்க அப்படின்னு. சோதரம். மன்னியுங்கள் பெண்கள், மன்னியுங்கள். சத்தமா சொல்லுங்க, நாங்கள் மன்னித்து விட்டோம். சத்தமா சொல்லுங்கய்யா. அவங்க பாருங்க. அப்போ தேவனுடைய வசனம் அங்க பார்த்தீங்கன்னா எங்க இருந்தோம் மறுபடியும் கவனிக்கிறீங்களான்னு சொல்லிட்டே இருக்கேன். சொல்லுங்க. அப்போ இங்க பாருங்க, கர்த்தருடைய சொற்படி. அப்ப தூதர்கள் என்ன செய்யறாங்க? இந்த பெண்ணானவள் ஓடி வரா, கீழே இறங்கி வரா. ஆண்கள் கூட தைரியம் இல்லை, பயம். எவன்டா வந்து நைட் பிரேயர் பண்றது எவனோ கேட்டானோ, பக்கத்தில் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டானோ, வந்து நிற்கிறாங்க. இவ வேகமா வரா. ரோதா என்ற பெண்மணி இறங்கி வந்து என்ன செய்யறா? ரோதை எனும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து. என்னங்க? பேதுருவின் சத்தத்தை அறிந்து. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்கள். என் ஆடுகள் என் சத்தத்தை கவனமாய் கேட்கும். ஆண்டவருக்கு தெரியும், ஆடுகளுக்கு சத்தம் தெரியணும். ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேருக்கு ஆண்டவர் பேசுறாரா, பிசாசு பேசுதான் தெரியாது. இல்லை உள்ளான மனசு பேசுதான் சரி. நான் வேதாம கல்லூரியில் படிச்சுக்கிட்டே இருப்பேன். ரொம்ப தூங்க மாட்டேன், படிப்பேன், தீசிச்சு எடுப்பேன், படிப்பேன். நைட்டு தூங்கிட்டு இருக்கேங்க, ஆண்டவர் பேசுகிற மாதிரி எடுத்து குறிப்பெடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் தான் சொன்னாங்க, ஏய் உன் மனசு இன்னும் தூங்கலையா, குறிப்பெடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியும் நடக்கலாம். இல்லை என்ன செய்யலாம்? அதாவது சிந்தனையின் திரட்சினால் சொப்பன பிறக்கும். எத்தனை பேர் மோரிலிருந்து வெண்ணெய் எடுத்திருக்கிறீர்கள்? எடுத்ததே இல்லையா? இப்போதான் கடையில் விற்குது பாஸ்டர் வெண்ணெயை. எதுக்கு அதெல்லாம் மோரில் அதை உரம் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து தர. நீ எங்கள் பாட்டிக்கு நான் தயிர் மோர் அடித்து கொடுத்துருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, தனமணி அம்மா, அவங்க தான் தனமணி காலனி இது பண்ணுவாங்க. இங்கே பாரு இப்படி வருது 100 நயம் வருது பார்த்தியா, இது தான் வெண்ணெய்.
இதுதான் சுகாதாரம் உள்ள வண்ணம். அப்படியே அழகாக கையை சுத்தமாக என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து தனியாக வைப்பாங்க. அந்த பக்குவம்லாம் இல்லைங்க நம்மக்கிட்ட, விட்டுட்டோம், நிறைய இதை விட்டுட்டோம். அதை அடிச்சு கொடுப்பேன், அடிச்சு கொடுக்கும்போது திரண்டு வரும். சிந்தனையின் திரட்சி அப்படின்னா, நீ எவ்வளவா போட்டு கண்ட கடையதுன்னா மோர் கடைகிற மாதிரி நீ கடைஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, தயிர் கடைஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, உன் நைட்டில் வர்ற சொப்பனம் தேவ சொப்பனமாக இருக்காது. நீ எந்த கவலையின் அடிப்படையிலே சிந்திச்சுக்கிட்டு இருந்தியோ அதுலேருந்து தான் வந்து நிற்கும். எத்தனை பேர் இருக்கீங்க? உண்மைதானே? எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? That's true, absolutely. அப்போ நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்கன்ற முக்கியம். அதனால தான் யோசுவாவுக்கு சொல்ல வர்றாரு, ஏய் தைரியமாக இருக்கணும்னா என் வசனத்தை தியானி. என்ன செய்ய? நம்ம அங்கே தான் போகிறோம், இதை நம்ம பார்த்துக்குவோம். யோசுவா 1:8-9 வாசிங்க, அதோடு நம்ம பந்திக்கு போகலாம். லெட்ஸ் கோ. எனக்கு வசனத்தில் இறங்கிட்டேன்னா பேசிக்கிட்டே இருக்கும்னு தோணும். யாரும் மணி அடிக்கணும். ஆமே சொல்ல. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் நல்ல கவனிங்க. இந்த பரிசுத்த வேதாமத்துடைய வாக்கு தத்தங்கள், வசனங்கள் முதல்ல உன் உள்ளத்தில் இருக்கணும். எங்க இருக்கணுங்க? சத்தமா சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தருடைய வசனங்கள் நாங்கள் தியானித்து எங்கள் உள்ளமாகிய பொக்கிஷ சாலையிலே தேவ கிருபையினால் சேர்த்து வைக்க ஆவியானவர் எங்களுக்கு ஒரு திட்டமிட்ட ஒழுங்குபடுத்தின நேரத்தை கொடுக்கிறார். ஆமே சொல்ல. இப்படியே ஓடிக்கிட்டு எப்படி வாசி தூக்கி போட்டு போறதுக்கு இல்லை. அதுக்காக கேலண்டர் எதுக்கு அப்படியே வசந்த் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட நேரம், தரமுள்ள நேரத்தை கர்த்தருக்கு ஒதுக்கணும்னு நீ ஒதுக்கி உட்கார்ந்தாதான் உள்ள எடுத்து பொக்கிஷத்தில் வைக்க முடியும். பொக்கிஷம் என்பது ஒரு பெட்டகம். பெட்டகம் என்பது நம்முடைய இருதயம். அந்த இருதயம் நம்ம ரத்தத்தை பம்ப் பண்ணுது பாருங்க, அந்த இருதயம் இல்ல, நம்முடைய ஜீவன் தான். அந்த இருதயத்தில் நீ சேர்த்து வைக்கும் பொழுது இங்க சொல்றாரு, வாசிங்கம்மா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. உள்ள சேர்த்து வச்சிருந்தா வாயிலிருந்து வரும். ஆமே சொல்லுங்களேன். ஆண்டு சொல்லாது இருதயத்தின் நிறைவு, இருதயத்தின் நிறைவு. ரொம்ப நல்ல பெரிய விசுவாசி போல இருக்கு. சபைக்கு போறவர் பார்த்தீங்கன்னா, சபைக்கு போயிட்டு வந்துட்டாரு. வார நாள் துவங்கிருச்சு, வேலைக்கு போகணும், பஸ்ஸுக்காக காத்து இருக்கிறாரு. பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கிறாரு. அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இன்னொரு விசுவாசி, அவர் வேற சபைக்கு போறவர். ஆனால் இவர் இந்த சபைக்கு போறாரு, இவர் விசுவாசின்றது அவருக்கு தெரியும். என்னங்க, அவரு பொட்டி கடை மாதிரி வச்சிருக்காரு. இவர் அங்கிருந்து வந்துட்டு அப்படி டக்குன்னு ஒரு கெட்ட வார்த்தை விட்டா பாருங்க. என்னங்க, பஸ்ஸுக்காரன் வரல பாரு அப்படி ஒரு கெட்ட வார்த்தை விட்டுட்டு, ஐயோ கெட்ட வார்த்தை விட்டுட்டோமே திரும்பி பார்த்தார். அவரு விசுவாசி தானே. ஒன்றும் இல்லை பிரதர், இருதயத்தின் நிறைவு வாயே. இருதயத்தில் என்ன இருக்குதோ பேசிட்டீங்க, காமிச்சிட்டீங்க. நீங்கள் நிறைய பேர் வெளியே நம்ம மாறிக்கணும்னு விரும்புகிறோம். நம்ம வந்து பிரத்யேகமாக பிரதிஷ்டையின் உடைகள்லாம் போட்டுக்கிறது தப்பு கிடையாது. ஐ வாண்ட் டு பி வெரி கிளியர். பிரதிஷ்டையின் உடைகள்லாம் போட்டுக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் உள்ள பிரதிஷ்டையாக இருக்குமா? நான் பேசுறது, என் வாய் பேசுறது கர்த்தருடைய வசனத்தை பேசுதா, அதை சார்ந்திருக்கிற காரியத்தை பேசுதா, வேற என்ன பேசுது? ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. நீங்க வாய் பேசி உள்ள சரியில்லைன்னா, அதனால தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறது. கிரியை இல்லாத விசுவாசம், அவன்கிட்ட கிரியை இல்லைன்னா, அன்பே இல்லைன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். சொல்லி பார்க்கணும். ஆனால் இன்னும் ஒரு 10 பேருக்கு நான் செலவு பண்ணலாங்க நேரத்தை. ஐ கேன் ஸ்பெண்ட் மச் டைம் வித் அதர் பீப்புள். அவங்ககிட்டே போட்டு நம்ம உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா, நான் தான் ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் மாறவே மாட்டேன், நான் இப்படி தான், அன்பே கிடையாது அப்படின்னா அர்த்தர் தான் மாற்றுறோம். ஆனால் உண்மையில அன்பா இருப்பார் ஆண்டவர், உன்னை மாற்றுவார். தாமதமான பிறகு நீ மாறி பிரயோஜனம் இல்லை. when you lose time, no. அதனால் இப்பொழுதே செய். ஆமென் சொல்லுங்களேன். ரைட், பாயிண்ட்டுக்கு வருவோம். அதை வாசிங்க. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம், இதில் எழுதியிருக்கிற படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி. படிச்சா போதாது, உள்ள சேமிச்சு வச்சா போதாது, அறிவுபூர்வமா வச்சுக்கிறது போதாது, எனக்கு பெருசாக எல்லாம் நடத்த போதாது. இரவும் பகலும் அதை செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. தியானம் ஒண்ணு எனக்கு என்ன ஞானப்பு வந்துருச்சுன்னா, நம்ம ஊருக்காரங்களாச்சே தியானம்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க. நான் உங்களுக்கு தெரியறதுக்காக உட்காடுறேன். பாஸ்டர் பாரு எல்லாத்துக்கும் முன்னாடி யோகி மாதிரி உட்காந்துட்டான்னு வெளியே போய் சொல்லிவிடாதீங்க.
ஸ்தோத்திரம். இப்படி உட்காந்துக்கிட்டு கைலாசுக்கும் இமயமலைக்கும் போயிட்டு காட்டில் போயிட்டு உட்காந்து ஓஎம் சாந்தினா என்ன தெரியுமா? நான் பிரித்து பேசுகிறேன். உருவாக்கின கர்த்தரே, சகலவற்றையும் உருவாக்கின கர்த்தரே, நீர் எனக்கு சமாதானத்தை தாரும். இதுதான். அவன் ஒரு கூஜால தண்ணியும் ஒரு கோலையும் கம்பையும் வச்சுட்டு உட்காந்துருக்கான். என்ன கிடைக்கணுமாங்க? என்ன கிடைக்கணும்? இதுதான் தியானம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பைபிள் என்ன தியானம் சொல்லுதுன்னா, நல்லா கவனிங்க, இரவும் பகலும் வாயினால உச்சரித்து கொண்டாடப்பாயாக. என்னங்க? உச்சரிப்பது தான் தியானம். அதனால தான் மனனம் பண்ணுகிறவர்கள் உச்சரித்து மனனம் பண்ண மறக்க மாட்டோம். சொல்லுங்கய்யா. நாங்கள் பள்ளி படிக்கிற காலத்தில் சத்தமாக டீச்சர் சொல்லுவாங்க. 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூச்சலாக இருக்கும். அது கணக்கு பாடம்னா அது என்னங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? வாய்ப்பாடு. டேபிள்ஸ். ஆங்கிலத்தில் எங்களுக்கு டேபிள்ஸ் தெரியும். அதை சொல்லும் பொழுது 2 அப்படின்னு டீச்சர் சொல்ல பின்னாடி டீச்சர் சிரிக்கிறார் பாருங்க. நான் சொல்லி கத்தி இருக்க மாஸ்டர்ன்றாரு இவர் ஹெட் மாஸ்டர். சரி போகட்டும். அப்போ இன்னைக்கு நிறைய இப்படி சொல்லும் பொழுது அது சொல்லுது. ஏன் சொல்ல வைக்கிறோம்? நீ மறக்க கூடாது, உள்ள வச்சுக்கணும். அப்போ யோசுவா நடக்கும் பொழுது போகும் பொழுது, நான் சின்ன வயசு தான், நிறைய பேர் என்ன அவமானமாக பார்க்குறாங்க. இந்த பொடிப்பை எப்படி நம்மளை நடத்த போகிறான்னு நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தாவை நீ சொல்லியிருக்கிறீ. மோசே தன் மேலே என் மேலே கரங்களை வைத்து ஜெபித்து இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் என் மேலே என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஜனங்களை நடத்துவதற்கு தேவன் எனக்கு கிருபை தருவீர். ஆண்டவர் நீ தந்துட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்றாரு. எடுத்து வாசிங்கம்மா. யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் என்ன நினைச்சிருக்கான்னு சொல்லிட்டாரு பாருங்க. அப்போ நீ தியானிக்கணும் இரவும் பகலும். 1:9 வாசியுமா? இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது தியானம் என்கிற வார்த்தை மூல பாஷையில மட்டர்ன்னு போட்டிருக்கு. என்னங்க மட்டர் என்றால் முணுமுணுத்து கொண்டிரு. என்ன செய்துங்க? என்ன கொண்டிருங்க? முணுத்து கொண்டு. சரின்னு சொல்லும். என்ன சாப்பிட்ட என்ன பலன் இருக்கு? புருஷனுக்கு சமைக்கணுமே, பிள்ளைகளுக்கு டிஃபன் கட்டணுமே, என்ன பண்றது அப்படின்னு சரின்னு சொல்லும். நீங்க சொன்னீங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. அவருடைய பலம் என் பலவீனத்தில் பூர்ணமாய் விளங்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேர்வு எழுத போகிறேன். இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இயேசுவே எனக்கு ஞானம் நீதி மீட்பும் பரிசுத்தமாக இருக்கிறார். என் படித்ததெல்லாம் நினைவுபடுத்துவார். பரீட்சை பயத்தினால் நான் மறந்து போக மாட்டேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். சீட்டு மடியிலே 9 லட்சம் பேர் 10ஆம் வகுப்பு, 9 லட்சத்து சில ஆயிரங்கள் 10ஆம் வகுப்பு எழுதுறாங்க. சீட்டு மடியிலே போடப்படும், தேர்விலே போடப்படும். காரிய சித்தியோ என் பிள்ளைங்க ஜெயிப்பாங்க. ஹல்லேலூயா. நான் வசனத்தினால தியானம் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே ஐயோ வயசா இருக்கிறிய, உனக்கு யார் இருப்பா? தள்ளாடிக்கிட்டு இருக்கிய, என்னை பலப்படுத்து கிறிஸ்துவன் எல்லாரும் செய்ய எனக்கு பலம் உண்டு. கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிற ஆட்சி அடையேன். என்னுடைய புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணி என்னை கொண்டு போய். அப்படி நெகட்டிவிட்டி அல்ல, நான் பேசுகிற வார்த்தைகளை ரொம்ப கவனிக்கிறான் பிசாசு. எப்படி தூதர்கள் கவனிக்கிறார்களோ அப்படியே கவனிக்கிறார்கள். வாய் விட்டு பிரியாத இருப்பதாக. வாசியுமா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு. பலன் கொண்டு திடமனதாயிரு. தேவன் கட்டளையிட்ட யாவை நாம் கை கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு பலன் தருவார். ஏன் பலத்தினால இல்ல, அவருடைய பலத்தினால. இட் இஸ் பை ஹிஸ் ஸ்ட்ரெங்த். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா அவருடைய பலம் தான். நான் குறிப்பிலே எடுக்கலங்க, எடுத்தது ஒரு சிலர் தான். இதெல்லாம் தேவ ஆவியான ஃப்ளோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. உள்ள பொக்கிஷ சாலையிலிருந்து உங்களுக்குள்ள எடுத்த ரேமாவா வந்துட்டு இருக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கராபா ஷைதேரே பலபா. அப்போ சொல்றார். அப்போ நீங்க வாங்க இப்ப சங்கீதம் 103:20. அவர் சொற்படி பணிவிடை ஆவிகள், ரட்சிப்பை சுதந்தரிக்க போக முடியாய் கொடுக்கப்பட்ட பணிவிடை ஆவிகள். அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்துல அது ரோதையம்மா வாசிங்கம்மா. கர்த்தருடைய வார்த்தையை இல்ல இங்க வந்துருங்க. ரோதைக்கு வந்துட்டு போயிருவோம். நான் உனக்கு
கட்டளையிடவில்லையா? ஆமா, இருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கை 12ஆம் அதிகாரம். தேங்க்யூ. இல்லை, பரவாயில்ல. யூ வெரி குட். 12ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. இங்க பாருங்க, இவ போய் என்ன பண்றா பாருங்க. ரோத பேர் கொண்ட பெண் ஒற்று கேட்க வந்தாள். நான் வாசிக்கிறேமா. அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை சாவி தோரத்தில் பாக்குறா. பேதுரு சத்தம் இப்பதான் நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தோம். அவளுக்கு விசுவாசம், பெண்களுக்கு செம்ம விசுவாசம். சில பேர் சந்தேக பேர்களையும் இருக்கிறாங்க. ஓடி போய் மேல சொல்ற, மேல போற பேர் கொண்ட தட்டின் ஒற்று கேட்க வந்தால் அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தால கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலிலே வந்து நிற்கிறான்னு அறிவித்தாள். வாசல்கிட்ட பேதுருக்காயா. இதுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க. அவர்கள் நீ பிதற்றுகிறாய், என்ன செய்யற, பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய். பெண்கள் உயிர்த்து, அதனால தான் பெண்களை உயிர்த்தெழுந்த பிறகு கல்லறை போய் பார்க்க வைக்கிறார். ஒரு அமைச்சர்களே, அவர்கள் தான் சாதிக்கிறவர்கள். அமைச்சர்களே, பெண்களுக்காக ஒரு கரகோஷம் கொடுங்கய்யா, ஆண்கள் கையை கொடுங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். சாதிக்கிறவங்க. ஏன்னா இவர்கள் பயந்து போய் நிற்கிறாங்க. ஆண்கள், அதுக்கு ஆண்களை வந்து தரம் குறைஞ்சு பேசிடக்கூடாது. இவள் பூட்டின காதை வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அங்க வந்து எல்லாரும் சொல்றாங்க, நம்முடைய அருள்நாதர் உயிர்த்தெழுந்தார். ஒரு அமைச்சர்களாங்க. அல்லேலூயா. எங்க பாருங்க சொன்னார்கள், அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாட்சி. அப்பொழுது அவர்கள், இதுதான் முக்கியம், இது யாரு? பேதுருவா இருக்க முடியாதுப்பா, அவருடைய தூதனாய் இருக்கலாம். யாரா இருக்கலாம்? சத்தமா உங்கள் சாயல்ல ஒருத்தருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 4 தூதர்களாவது இருப்பார்கள். எத்தனை தூதர்கள் இருக்காங்க? அதனால நீங்க வேத பண்டிதர்கள் தியானித்து ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. தூதர்கள் தலைக்கு ஒரு 4வது இருப்பாங்க. இப்ப தூதர்களுக்கு நீங்க கட்டளை கொடுக்கணுமா, கட்டளை கொடுக்க கூடாதா? இயேசுவின் நாமத்தினாலே, தூதர்களே, நான் இப்ப வேலைக்கு போறேன். நீதிமானுடைய வழி ராஜபாதை. எந்த டிராபிக் இல்லாம நம்ம வீடு போய் சேரணும். அந்த வேலையை பாருங்க. ஆமே சொல்லுங்களேன். மந்திரி வந்தா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றான். மற்றவங்க பத்தி கவலையே இல்லை. மற்றவங்க வேலைக்கு போகணுமோ அதெல்லாம் கவலையே கிடையாது. முடுறா, மந்திரிக்கு மட்டும் ஃப்ரீயா கிரீன் சிக்னல். மந்திரிக்கு என்ன, தேவ பிள்ளைகளுக்கு கிரீன் சிக்னல் தான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சார். தூதர்கள் கட்டளை கொடுங்க. இயேசு நாமத்தில் வாடிக்கையாளர்களை கொண்டு வாருங்கள். கட்டளை கொடுங்க, வாடிக்கையாளர்களை கொண்டு வந்தே தீர்வார்கள். நம்ம தூதர்களை பயன்படுத்துறது இல்லை, அதான் பிரச்சனைய. இவன் தேவனுடைய தூதனாய், பேதுருவின் தூதனாய் இருக்கலாம். நான் நெருக்கப்பட்டு ரொம்ப அப்படியே சோர்ந்து போயிருந்தேன். அப்பா இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களப்பா, எவ்வளோ சவால்ப்பா. குடும்பத்திலேருந்து சவால், ஊழியத்திலும் சவால், என்ன செய்யறதுனே தெரியலப்பான்ட்டு பித்து பிடிச்ச மாதிரி. அப்போ இந்த கட்டடம் புதுசாக தான் இருந்துச்சு. கல்யாணம் ஆகலை எனக்கு. ஜெராக்ஸ் போட்ட பத்திரத்தங்கள் எல்லாம் ஒரு கட்டப்பையில் கட்டிக்கிட்டு அதை தலைமாட்டில் வச்சு தூங்கினேன். இதுதான் இருக்குது, எனக்கு வேற ஆதாரமே இல்லை ஆண்டவரே தூங்கினேன். அப்போ பச்சை கலர் தான் உள்ள அடிச்சிருந்தாரு, எங்கள் அப்பா அடிச்சது. திடீர்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சம், அந்த பிரகாசம். சோஃபா செட்டு, எப்போவுமே வீட்டில் ஒரு சோஃபாவில் உட்காருவார். அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காருவார். உட்காந்துட்டு என்னை பார்த்து சிரித்து, ஐசக் உன்னோட கர்த்தர் இருக்கிறார், நீ தைரியமாக போயிட்டே இரு, உன்னை ஆண்டவர் கைவிடவே மாட்டார் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டார். நான் அப்போ தான் வந்தான்னு நினச்சேன். கிடையாது, வேத வசனம் தெளிவாக இருக்குது. அவர் சாயில் இருந்த தூதர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நல்ல உற்சாகமாக. சில நேரங்களில் ஆண்டவர் தேற்றுகிறவராக இருக்கிறார். தூதர்களுக்காக நான் நன்றி செலுத்துறேன். இப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் நீங்க பயணிப்பதற்கு, நீங்கள் விசுவாசத்திலே ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்திக்கிட்டே வருவார். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ அப்படிலாம் கிடையாது, வசனத்தின்படி தான் நடத்திக்கிட்டே இருக்கிறார். இப்போ இந்த தூதர்கள் என்ன செய்யறாங்க? இப்ப 103 சங்கீதம் 20 வசனத்தை வாசிங்கம்மா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சத்தமா சொல்லுங்க. என்ன கேட்டு? என்ன கேட்டு? யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை சொல்லுது. பாருங்க, எனக்கு வசனத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறார். என்னை மன்னிச்சிருங்க, கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறேனே. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில்
இருந்து ஒரு 4 வசனம் வாசிங்க, அதுக்கப்புறம் உதாரணங்கள் இருக்கு. என் சகோதரரே அதிக ஆக்கினையை அடைவோம் என்று இது போதகர்களுக்கு பார்த்து சொல்றாரு, மெய்ப்பர்களுக்கு பார்த்து சொல்றாரு. ஏய், மெய்ப்பன் ஆகணும், ஊழியக்காரன் ஆகணும் நினைக்கிறவன ஜாக்கிரதையாரு, ஆக்கினை அடைவாய் அப்படின்றாரு. எதுக்கு ஆக்கினை அடைவாய் சொல்றாரு பாருங்க. அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. அதனால ஜாக்கிரதையா இருந்து தண்டனை அதிகமா இருக்குண்டோய் அப்படின்னு சொல்லிட்டு போதகர் ஆகணும் விரும்பலாம், ஜாக்கிரதையா இருங்க, ஆகாதீங்கன்றார். ஏன் ஆகா கூடான்றாரு பாருங்க. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். அநேக விஷயத்தில் தவறுறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் இங்க பாருங்க, நிறைய பேருக்கு என்ன சொல் தவறான சொன்னபடி நடக்குது, அதை பத்தி பேசல. சொல் என்று சொன்னால் தேவனுடைய சொற்களுக்கு இணையாய் பேசுகிறவனாய் இல்லாமல் தான் சந்திக்கிற சூழ்நிலைகளையே மேன்மைப்படுத்தி பேசுகிறவனாய் இருந்தா அவன் தண்டனைக்கு ஆளாவான். ஊழியக்காரனை பத்தி பேசுறார். ஹலோ, அப்போ சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும், அவன் முழுமையான ஒரு புருஷன், தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே, வசனம் என்கிற கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ள கூடியவனுமாய் இருக்கிறான். அதனாலதான் வாலிபர்களுக்கு சொல்றாரு, கண்ணு தெளிவா இருந்தா சரீரம் முழுவதும் தெளிவா இருக்கும். அமைச்சர்கள கண்ணு இருளா இருந்தா சரீரம் முழுவதும் விளைச்சுவா. என்னதான் வேஷம் போடு, அது உள்ள இருளா தான் இருக்கும். அதனாலதான் கண்ணில் பாக்குறத ஜாக்கிரதையா பாரு. ஆபாசத்தை பார்த்தீங்கன்னா ஆபாசம் தான் ஒன்று ஆட்கொள்ளும், நல்லதை பார்த்தீங்கன்னா நல்லதை ஒன்று ஆட்கொள்ளும். அதனால தான் ஆண்டவர் இந்த கண்ணை ஒரு கேமரா மாதிரி வச்சிருக்காரு. எத்தனை பேர் இருக்கீங்க? ஸ்னாப் பண்ணி உள்ள வச்சுக்கோ. யூ கேன் ஹைட் எனிதிங். அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காரு. சொல்லுமா பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு, குதிரைகள் கீழ்ப்படியும்படிக்கு அதெல்லாம் வேணாம். குதிரை பத்தி பேசுறாரு, கப்பலை பத்தி பேசுறாரு. சின்ன சுக்கான் ரடார், கப்பல் திருப்பப்படுகிறது. குதிரை கடிவாளத்தினால என்ன செய்யப்படு, நிறுத்தப்படுகிறது, திருப்பப்படுகிறது. குத்தம், இங்க குத்துதா, இங்க திரும்ப சொல்றான் போல இருக்கு. குத்துதா, இங்கிட்டு இழுத்தீங்கன்னா இங்கிட்டு திரும்பும். வசனம் நமக்கு கடிவாளம். ஒரு அமைதி சொற்தவராத தேவனுடைய சொற்களுக்கு இணையாக பேசுனீன்னு அப்படியே இருப்பேன். அமைச்சர்களே, இப்ப பாயிண்ட்டுக்கு போங்கம்மா. 103 சங்கீதம் 20 வசனம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய, இப்ப யோசுவா போல தியானம் பண்ணி வசனத்தை உச்சரித்து சொல்லி சொல்லி சொல்லினா அது மனசுக்குள்ளே இருக்கும். சொல்லுங்களேன், சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? ஏசு 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 2 வராது. ஏன் வராது? இயேசுவே தியானிச்சுட்டு இருக்கீங்க. இயேசுவை நீங்க பேச பேச இயேசுவை குறித்ததான ஒரு படம் மாதிரி வந்துருதா இல்லையா? அந்த நேரத்தில் 2ன்னா என்ன ஆகும்? நின்றுது. ஒன்று நின்றுதான் சிந்திக்கணும். அப்போ நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் படமா வரும். ஒரு அமைச்சர்களேன், அவ படமா வரும் பொழுது உங்கள் சிந்தனை தூய்மையா இருக்கும். அதனாலதான் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் சொல்லிட்டேன், மார்க்கத்தில் ஒரு காலத்தில் முடியல, இச்சையடக்கம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜெபமாலையை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதனால இஸ்லாமிய மதத்தில் மணி இருக்கு, நம்ம கையில் மணி வேணான்னு, நம்ம கையில் வசனம் இருக்கு. அதை நீ தியானிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இரவு பகல் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாக்கியவான்ல ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் செய்வதெல்லாம் நீ தியானம் பண்ணிக்கிட்டே போ. நான் பரிசுத்தவான், அசுத்தமானது எனக்குள்ளே வருவதில்லை, உண்மையுள்ளவைகளவைகளும் பிலிப்பியர் 4:8 சொல்கிறது, ஒழுக்கம் உள்ளவைகளவைகளும் அன்புள்ளவைகளவைகளும் கற்புள்ளவைகளை. ஒரு பெண்ணை பார்த்தா அவ என் பொண்டாட்டின்னு பார்க்கக்கூடாது, அவ என் சகோதரின்னு பார்க்கணும். இப்படி பேசினாதான் புரியும் நிறைய பேர். அதனால தான் பேசுகிறேன். அவ என் சகோதரி, கற்புள்ள விளைவுகளும். என்னங்க ரொம்ப அழகா இருக்கா, அவளோட நம்ம குடும்ப வாழ்க்கை நடத்தலாம். கற்புள்ளவைகள் அவைகளும். புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அன்புள்ள, அதை எடுத்து வாசிக்கிட்டதா நம்மடி, அதை எடுத்து வாசி. பிலிப்பியர் 4:8 வாசிட்டு நம்ம முடிச்சிடலாம். முடிக்கணும்னு நினைக்கிற ஆவியானவர் இழுத்துட்டே போறார். ஒழுக்கத்தின் ஆவியானவர் இயேசுவின் நாமத்தினால. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம், நீதி உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, கற்பு நீதி நியாயமா நடக்கணும், நீதி உள்ள எவைகளோ, கற்புள்ளவைகள். அதான் வாட் எவர் இஸ் வெர்ச்சியூ. ஒரு பெண்ணை பார்த்தனா
அவள் என் சகோதரி. அதனால தான் கண்ணு பார்க்காத வாலிபர்கள் சொல்லிக் கொடுக்குறது. டோன்ட் எவர் see any women without உன் மனைவியை தவிர வேற யாரையும் பார்க்காத. அதனால தான் இது இருக்கிறதுனால தான் நான் வந்து சோஷியலாக இருக்கிறது இல்லை. சோஷியல் என்றைக்குமே ஆபத்தானது. சபை சோஷியலாக இருக்க சில பேர் அவங்க அடக்கம் உள்ளவங்களாம் நான் பார்ப்பேன், அவங்க பழக விடுவேன். ஏன்னா அவங்க மனசில் எந்த இதுவும் கிடையாது. நீ காதல் பண்ணணும்னு நினச்சி நீ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தலைவலி, ஆபத்து. அங்கே தான் ஆபத்து. நீ என்ன பார்க்குற? வெளியே இருக்கிற தோற்றத்தை பார்க்குற, அவள் அழகாக இருக்கான்னு பார்க்குற, அவள் இதை பார்க்குற, ஸ்தோத்திரம், வெள்ளையாக இருக்கா, சாப்பாக இருக்காளா, கருப்பாக இருக்காளா, மூக்கு மூலியமாக இருக்கா பார்க்குற. அடுத்தது எங்கே தான் போவேன்? எல்லாம் ஃபீலிங், உணர்ச்சி. பிச்சு வைக்கணும்னு அவன் ஏன் சொன்னதுனால பேசுகிறேன். கிறிஸ்துவின் சபை பரிசுத்தமாக இருக்கணும். எண்ணம் தெளிவாக இருந்தால் நீ எல்லாத்திலும் தெளிவாக இருப்ப. அப்போ நான் என்ன செய்கிறேன்? தியானிச்சுக்கிட்டே இருக்கேன். வாலிபன் இப்படி தான் போனோமே தவிர பஸ்ஸுக்கு போயிடும். ஆண்டவரே, நீர் கொடுத்த படிப்புக்காய் ஸ்தோத்திரம், எனக்கு கல்விமான இருதயத்தை தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, உம்முடைய இருதயம் எனக்குள்ளே இருப்ப. இயேசுவே, எனக்கு ஞானம் நீதி பரிசுத்தமாக இருக்கிறீங்க. எனக்கு நீர் வைக்க காலம் வரைக்கும் எனக்கு நீர் வைத்திருக்கிற லக்கை நோக்கி ஓடுவேன். ஆமே சொல்லுங்களேன். இப்படியே பறக்க விட மாட்டேன். இப்போ அவர் சொற்படி கேட்டு சங்கீதம் 103:20 வாங்கம்மா. அவருடைய வசனத்தின்படி செய்கிற. வசனத்தின்படி செய்கிற. நீங்க பேச பேச அவருடைய வசனம் தான் உங்களுக்கு தலையில இருக்கும். அவருடைய எண்ணம் தான் தலையில இருக்கும். அவருடைய எண்ணம் தான் சிந்தனை இருக்கும். சிந்தனையின்படி தான் உங்களுக்கு செயல்கள் இருக்கும்னு. அல்லேலூயா. போயிட்டே இருக்கு பாருங்களேன். நீதிபதி 13:7 சொல்லுது, ஒருவருடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ அவன் அப்படி இருக்கிறான். நிறைய பேர் ஆட்டோவில் எழுதுறான், எப்படி எழுதுறான்னு தெரியல. வசனத்தை சார்ந்து எவனோ ஒருத்தர் எழுதியிருப்பான், எண்ணம் போலதாண்டா வாழ்க்கை. எழுதுறானா இல்லையா? தெய்வ பிள்ளைகளே, முதல் பகுதி தான் ஆவியானவர் பேசியிருக்கிறார். தைரியம் நமக்கு இருக்கணும். தைரியம் எதன் அடிப்படையில் இருக்கணும்? விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கணும். தைரியம் தான் மட்டும் போதாது, விசுவாசம் வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும். இந்த வசனம் வேரூன்றி கட்டப்பட்டிருக்கணும். உனக்குள்ள வேறு உழலன்னா ஒன்றுமே இல்லை. இப்படி ஜபகரமாக எழும்பிட்டே இருக்கும் காலம். எதுனாலும் ஹலோ பிரைஸ் லார்ட், என்ன கோபுரம் அப்படி, ஐயா என் தேவையோடு இருந்திருக்கையா இருக்கா, ஜெபிங்கய்யா, ஒரு காணிக்கை அனுப்புங்கயா, நான் ஜெபிக்கிறேயா. ஆண்டவர் தலையா அடிச்சுக்குவார். ஆடா, இதுக்காக என் குமாரன் அனுப்புனேன், இதுக்காக ரத்தம் சிந்து வச்சேன், இதுக்காகவா என் பிள்ளைகளை அவளை ஏற்றுக்கிட்டேன். இப்படியே என்ன பிள்ளைங்க இடுப்புல சுமக்கிற பிள்ளைகளாகவே இருக்கிறாங்களே. எவ்வளோ காலம், எவ்வளவு காலம். உன் காலில் எப்போதான் நிற்க போற? கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பாருங்க. தேவ பிள்ளையே, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனாலும் நீங்கள் உங்கள் காலில் நிற்க பழகணும். யூ ஹாவ் டு ஸ்டாண்ட். அதில் பெருமை மட்டும் வந்துடக்கூடாது. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் ஏற்று, தாழ்மை உள்ளவனுக்கு என்ன செய்கிறார்? மேட்டிமே. எனக்கு எல்லாம் தெரியும், வெறும் தாழ்மை. எனக்கு சில தகவல்கள் எனக்கு கொடுத்தாங்க, ராஜரிகமா பேர் சொல்கிறேன். அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டேன் நேற்று. ராஜரிகமாவுக்கு நன்றி செலுத்தினேன். அவங்க என்ன தெரியுமா கொடுத்தாங்க? அவங்க இருக்கிற அனுபவத்துக்கு ஆண்டவர் என்ன மன்னியும், மனுஷனை உயர்த்தலை, கர்த்தரை உயர்த்தலை. என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா? பெருமைப்பட்டிருக்கணும். அப்பா இதெல்லாம் ஆண்டோடைய கிருபப்பா அப்படின்னு போட்டுதாங்க எனக்கு. அதுதான் வரணும், அதுதான் வரணும். வசனத்தில் ஊன்ற கட்டப்பட்டிருக்கணும். யூ ஆர் பி கிரவுண்டட் இன் தி வேர்ட். அப்போ இருந்தால் தான் உன் தைரியம் நல்ல தைரியம். நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆண்டு பெரிய காரியங்கள் செய்வார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நான் ரொம்ப பயந்தவங்க. ஞானஸ்தானம் கொடுக்க போகிறோம், ரைட்? ஞானஸ்தானத்தில் சேர விரும்புகிறவங்க, ஐ நீட் நம்பர்ஸ். ஒருத்தருக்கு நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கலாம். பட் யாரும் ஞானஸ்தானம் எடுக்க விரும்புகிறீங்க, வசனத்தை கேட்டு வரேன் பாஸ்டர், மூழ்கி ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்கிற ஞானஸ்தானம் எடுக்க விரும்புகிறவங்க, நீங்கள் முடிஞ்ச பிறகு முன்னாடி இருக்கிற சகாய மேரி அம்மா அவங்க இருப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் பாஸ்டர் அம்மாக்கிட்ட, பெண்களாக ஆண்களாக இருந்தால் நீங்கள் தயவுசெய்து டீக்கன்மார்கிட்ட நீங்கள் சொல்ல முடியாது கேட்டுக்கொள்ளும். அவங்க என்கிட்ட தெரியப்படுத்துவாங்க.
இல்லை என்கிட்ட நேரம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, கண்கள் மூடி ஆண்டவர் நோக்கி பாருங்க. என்ன பயந்தாங்குழின்னு சொல்கிறாங்க ஆண்டவரே, பயந்த சுவாமி உள்ளன்னு சொல்கிறாங்க ஆண்டவரே. எவ்வளோ பேர் என்னை ஏமாத்துறாங்க, இறக்கத்தினால எவ்வளோ பேர் ஏமாத்த நினைக்கிறாங்க ஆண்டவரே. ஒரு தைரியத்தை எங்களுக்கு தாங்க. தைரியம் எப்படி இருந்தால் நல்ல தைரியம்? வேத வசனத்தை சார்ந்த தைரியம். அதை நீங்கள் எங்களுக்கு துவக்கமாக நீங்கள் பேச துவங்கினதுக்காக ஸ்தோத்திரம். உம்மோடு கூட இணைந்து இருக்கிறோம். நீங்கள் எப்படி தைரியமாக நின்னீங்களோ நாங்களும் தைரியமாக நிற்க உதவி செய்யுங்க. எப்படி நீ வசனத்தினால, மனிதன் உணவினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். மோசே சொல்றாரு, ஆண்டவரே பலத்தின் மிகுதினால் 80 வயசு. பலன்னா என்ன? நல்ல உடற்பயிற்சி செய்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்ல அப்படியே கரெக்டா இருக்கிறவங்களுக்கு 80 வயசு தான், அவ்வளவுதான். ஆனா கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கு தீர்க்க ஆயுசு. தைரியம், உங்களுடைய தைரியத்தினால என்ன நிரப்ப ஆண்டவரே. Give me a courageous heart. courageous heart. கண்ணில் மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் எனக்கு தைரியத்தை அதிகமாக தாங்கப்பா, உங்களுடைய வேத வசனத்தை சார்ந்த தைரியத்தை தாங்க அப்படின்னு விரும்புகிறவங்க உங்களுடைய வலது கருத்தை உயர்த்தி காண்பீங்க. God wants to help you. எதுக்கு நான் கை தூக்க சொல்கிறேன்? யாரோ உங்கள் கஷ்டத்தில் யாருமே வந்து நிற்க மாட்டானுங்க, கர்த்தர் ஒருத்தர் தான் நிற்பார். அவர் உங்கள் கரங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காக. கர்த்தரை தைரியத்தை தாங்க ஆண்டவர். சொல்லுங்க, கை தைரியத்தை தாங்க ஆண்டவரே. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, கர்த்தாவே நீரே என் தைரியமாக இருக்கிறீர், நீர் பராக்கிரமசாலியாய் எங்களோடு கூட இருக்கிறீர், நீர் இருக்கிறீர் என்கிற தைரியம் எங்களுக்கு தாங்க, நீர் எங்களுக்குள்ள வாழ்கிறீர் என்கிற தைரியத்தை தாங்க. நாங்கள் தொடர்ந்து வருகிற நாட்களில் தியானிக்கிற உங்களுடைய திருவசனங்களும் எங்களை பலசாலிகள் நிற்பதாக, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலத்தினால் நிரப்புவதாக. நன்றி ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் கோழைகள் அல்ல. வசனத்தின் அடிப்படையில், வசனத்தின் முறைமைப்படியே நாங்கள் தைரியசாலியா இருக்க கர்த்தர் உதவி செய்யும். நாங்கள் ஜெபத்தில் கேட்டுக்கொண்டு அனைத்தையும் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றார். வியாதி உள்ளவர்கள், டாக்டரால் தீர்க்க முடியான்னு சொல்றவங்களை பார்த்து சொல்றேன், நீங்க எல்லாம் சேர்த்து சொல்லுங்க, நான் சாகாமல் பிழைத்திருந்து தேவனுடைய செய்கைகளை, அற்புத செய்கைகளை, வல்லமை செய்கைகளை, மகத்துவமான செய்கைகளை நான் இந்த உலகத்தில் அறிவிப்பேன். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம். மகள் கிரேசியை தொட்டதுக்காக ஸ்தோத்திரம், திருத்துராஜை தொட்டதுக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் டாக்டர் மணி அடிச்சிருக்கானோ அவர்களுக்கெல்லாம் பார்த்து சொல்றேன், கர்த்தாவே அது தலைகீழாய் மாற்றுவீராக. அற்புதத்தை செய்கிறவர் உன்னை நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. நாங்கள் ஜெபத்தில் கேட்டுக்கொண்டு அனைத்தையும் நீர் யூதா கோத்திரத்தின் சிங்கம், சிங்க குட்டிகள் நாங்கள். சிங்கம் பூனை ஆகாது ராஜா, சிங்கம் எலி ஆகாது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நாங்கள் பிரகாசிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் நன்றிகளை எடுத்து செபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே.